keep our hands on our heart. நம்முடைய கைகளை Let us once again connect to the Holy Spirit. தூய ஆவியோடு இணைவோம். Holy Spirit, I love you. தூய ஆவியே நான் நேசிக்கிறேன். Holy Spirit, be my helper. தூய ஆவியே துணையாயிரும். Holy Spirit, take control of my life. தூய ஆவியே என் வாழ்வை பொறுப்பிடும். Holy Spirit, I love you. தூய ஆவியே நான் நேசிக்கிறேன். Holy Spirit, be my helper. தூய ஆவியே துணையாயிரும். Holy Spirit, take control of my life. தூய ஆவியே என் வாழ்வை பொறுப்பேற்றருளும். In Jesus' mighty name we pray. இயேசுவின் வல்லமையிலே நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். Father, Son and the Holy Spirit. Amen. Thank you. Please be seated, brothers and sisters. We have two important session. Yeah, so make sure you don't go off to sleep. And if you sleep, do you know who will put you to sleep? the. முக்கியமான நேரம் யார் தூங்க போடுவாங்க தெரியல அதனால. Okay, praise God. So I want to share with you how you and I, as believers in the Lord Jesus Christ, in the power of the Holy Spirit, we can resist the devil. நீங்களும் நானும் ஆண்டவரின் வல்லமையில் தூய ஆவியின் துணையோடு சாத்தானை எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? He will have no control on your life. Amen. அவனுக்கு உங்கள் மீது எந்த அதிகாரமும் இருக்காது. He will have no control on your family. உங்கள் குடும்பத்திலே சாத்தானுக்கு எந்த அதிகாரமும் இருக்காது. He will have no control in your finances. உங்களுடைய பண சொத்துகளிலே சாத்தானுக்கு எந்த அதிகாரமும் இருக்காது. He will have இருக்காது. no control on your health. உங்களுடைய உடல் நலத்திலே சாத்தானுக்கு எந்த அதிகாரம் இருக்காது. Amen. Amen. Say hallelujah. Hallelujah. Good news. நற்செய்தி. From today you know exactly how to walk in victory. இன்றிலிருந்து வெற்றியின் நடை எப்படி போடுவது என்று நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். So James chapter 4 verse 7. யாக்கோபு 4:7 சொல்கிறது, Submit yourself to God, resist the devil, he will flee from you. எனவே கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அழகையை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடி போகும். Saint James is telling us something very important. யாக்கோபு முக்கியமான ஒரு காரியத்தை நமக்கு கற்றுத் தருகிறார். He is saying submit yourself to God. உங்களையே கடவுளுக்கு அர்ப்பணியுங்கள் என்று சொல்லித் தருகிறார். To submit means to give your life to God. கடவுளுக்கு கொடுப்பென்பது நம்மையே அர்ப்பணிப்பதாகும். To surrender your life to God. கடவுளுக்கு முழுவதுமாய் பணிந்து நிற்பதாகும். To make Jesus the Lord and the master of your life. உங்கள் வாழ்வின் ஆண்டவராக முக்கியமாக இயேசுவை வைப்பதாகும். To make sure the Holy Spirit is in control of your life. உங்கள் வாழ்வை தூய ஆவியார் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நிச்சயம் செய்த வாழ்வாகும். Then he says, அதற்கு பின்பதாக அவர் சொல்கிறார், you can resist the devil. அப்பொழுது நீங்கள் அழகையே எதிர்த்து நிற்க முடியும். He'll flee from you. உங்களை விட்டு ஓடி போவான். You don't have to flee from him. Amen. நீங்கள் அதிலிருந்து ஓட தேவையில்லை. Say hallelujah. 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 He will flee from you. அவன் உங்களிலிருந்து ஓடி போவான். So the word, as I said, submit means to yield, to surrender oneself to God. தங்களையே அர்ப்பணிப்பது, முழுவதுமாய் தன்னை கடவுளுக்கு பணிந்து வாழ்வது. To place oneself under the authority of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்துக்கு நம்மையே உட்படுத்துவது. The word submit means to submit to the head. அதாவது தலைவருக்கு நம்மையே அர்ப்பணிப்பது. And that is Jesus Christ. அதுதான் தம் தலைவர் இயேசு. Romans 14 verse 8 says, ரோமேயர் திருமுகம் 14:8 சொல்கிறது, if we live, நான் வாழ்ந்தாலும் we live for the Lord. ஆண்டவருக்காகவே வாழ்கிறோம். And if we die, நாம் மரித்தாலும் we die for the Lord. ஆண்டவருக்காகவே மரிக்கிறோம். So whether we live or die, we belong to God. நாம் வாழ்ந்தாலும் இருந்தாலும் நாம் கடவுளுக்கு சொந்தம். Amen. Amen. What is Paul saying? Amazing truth. Paul saying, whatever may happen in your life, பவுல் சொல்கிறார், நம் வாழ்க்கையில என்ன நடந்தாலும், whether you live for the Lord or you die for the Lord, நீங்கள் ஆண்டவருக்காக வாழ்ந்தாலும் இறந்தாலும், you belong to God. நீங்கள் ஆண்டவருக்கு சொந்தம்.
because you belong to God, நீங்கள் கடவுளுக்கு சொந்தமானதால் the Bible says இறை வார்த்தை சொல்கிறது you are a son and a daughter of God. கடவுளுடைய மகனும் மகளுமாய் இருக்கிறீர்கள். You are not an ordinary person. நீங்கள் சாதாரண மனிதர் அல்ல. You are an extraordinary person. நீங்கள் விசேஷித்தவர்கள். Because you are a child of God, நீங்கள் கடவுளின் பிள்ளை. and because you are a child of God, நீங்கள் கடவுளின் பிள்ளையாதனால் you have the authority of Jesus Christ. இயேசுவின் அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Tomorrow நாளைக்கு I will speak a little more on authority. நாளைக்கு அதிகாரத்தை பற்றி இன்னும் அதிகமாய் உங்களுக்கு போதிப்பேன். How to walk in authority. நாம் எவ்வாறு அதிகாரத்தோடு நடப்பது. How to exercise authority. அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துவது. God given authority. கடவுளால் கொடுக்கப்பட்ட அதிகாரம். So that nothing will touch your life. அதனால் எதுவும் தீமை எதுவும் நம்மை அணுகாது. Romans 14 verse 9. ரோமேயர் திருமுகம் 14:5 சொல்கிறது. For this very reason, இந்த காரணத்துக்காகவே Christ died and returned to life. இயேசு மரித்து மீண்டும் உயிர் வாழ்கிறார். So that he might be the Lord of both the dead and the living. அதனால் இறந்தோருக்கும் வாழ்வோருக்கும் கடவுளாக அவர் இருக்கிறார். We must submit our lives under the lordship of Jesus Christ. நம் வாழ்வை நம் ஆண்டவருடைய அதிகாரத்துக்கு அர்ப்பணிக்க வேண்டும். So that Jesus becomes our refuge and our strength. அதனால் இயேசுவே நமக்கு அடித்தளமும் கோட்டையுமாய் இருக்கிறார். Jesus becomes the rock of my life. இயேசுவே நம்முடைய கற்பாறையாக இருக்கிறார். Because Jesus resurrected from the dead, இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்ததினால் the same thing can happen to you and to me. அது உங்கள் வாழ்விலும் என் வாழ்விலும் நடக்கும். God can resurrect us கடவுள் நம்மை உயிர்ப்பிக்க வல்லவர். from our past life. பழைய வாழ்விலிருந்து God can resurrect us கடவுள் நம்மை from a bad marriage. நம்முடைய பாவ வழியிலிருந்து மீட்க வல்லவர். God can resurrect us நம்மை உயிர்ப்பிக்க வல்லவர். from a financial crisis. நம்முடைய பண கஷ்டங்களிலிருந்து God can resurrect you கடவுள் உன்னை உயிர்ப்பிப்பார். if you are sick and ill. நீங்கள் நின்று அவரிடம் கேட்கும்போது, But we must know how to do it. அதை எப்படி செய்வது என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். If you learn a principle here today and tomorrow, இன்றும் நாளையும் அதற்குள்ளே கோட்பாடுகளை நீங்கள் கற்றுக்கொண்டால் nothing will affect your life. உங்கள் வாழ்வை எதுவும் தொட முடியாது. Amen. ஆமென். Say hallelujah. ஹalleluya. Say hallelujah. ஹalleluya. Are you with me? என்னோட வருகிறீர்களா? புரியுதா? When we say we want to be the Lord, Jesus the Lord of our life, இயேசு நம் வாழ்வின் ஆண்டவராக இருக்க நாம் சொல்லும்போது, you know, all of us know songs to the lordship of Jesus, right? நாம் எல்லோருக்கும் ஆண்டவருடைய ஆட்சியை பற்றி பாட்டு தெரியும். One common song in English எல்லோருக்கும் தெரிந்த ஆங்கில that பாடல் we even sing at Sunday Mass ஞாயிற்று திருப்பலியில் நாம் is பாடுவோம். called He is Lord, He is Lord. Have you heard of it? He இயேசுவே is ஆண்டவர். Lord, He is Lord. He has risen from the dead and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. Amen. Say hallelujah. ஹalleluya. What a song. அதே இது தமிழ்ல இயேசுவே ஆண்டவர் என்று நாம் Let பாடுகிறோம். me tell you, we can make a mistake. நாம் தவறு செய்யக்கூடும். The mistake is we can just sing good songs. நம்ம நல்ல பாட்டு பாட முடியும். And we can sing good songs and not take the message. நம்ம நல்ல பாட்டு பாடிட்டு அது சொல்லுகிற செய்தியை உள்வாங்காமல் இருப்போம். We can sing good songs and let it not affect our lives. நம்ம நல்ல பாட்டு பாடலாம், அந்த பாட்டு நம்ம மேல எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வருவதில்லை. So be a little careful. அதனால கவனமாய் இருப்போம். For example, we can sing, you know, I surrender all. நம்ம பாட்டு படிக்க You know the முடியும். அர்ப்பணித்தேன் என்னையே. I surrender all, you know the song? எல்லாருக்கும் தெரியும் I surrender. After they finish singing, go and ask them, what did you surrender? பாட்டு படிச்சு முடிச்சோன்னா நீங்க என்னத்த அர்ப்பணிச்சீங்கன்னு கேட்டானா ஒண்ணுமே தெரியாது. Nothing. இல்ல. That's our problem. அதுதான் நம்முடைய அறியாமை. So we must be extremely careful மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். what we sing and how we sing. எப்படி பாடுகிறோம், எதை பாடுகிறோம் என்று.
When we say Jesus is the Lord of my life, இயேசுவே ஆண்டவர் என்று நாம் சொல்லும்போது what does it mean? அதற்கு அர்த்தம் என்ன? It means அதற்கு you are no more the Lord of your life. உங்கள் வாழ்வுக்கு ஆண்டவர் நீங்கள் அல்ல. Am I right? நான் சரியா சொல்றேனா? You are saying Jesus is Lord, ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் சொல்றீங்க. which means you are saying I have given complete charge, control to Jesus. என் வாழ்வின் முழு அதிகாரத்தையும் ஆட்சியுரிமையும் இயேசுக்கே நான் கொடுத்து விட்டேன் என்று சொல்கிறீர்கள். And what does that mean? அதற்கு அர்த்தம் என்ன? It means அதற்கு you are not in control of your life. உங்கள் வாழ்வுக்கு அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. You cannot do what you want to do, நீங்கள் செய்ய விரும்புவதை நீங்கள் செய்ய முடியாது. because he is the Lord of your life. ஏனெனில் இயேசுவே உங்கள் வாழ்வின் ஆண்டவர். He will tell you what to do. அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லித் That's தருவார். why what are we praying? Holy Spirit, take control of my life. அதனால் தான் ஜெபிக்கிறோம், தூய ஆவியே என் வாழ்வை பொறுப்பேற்றருளும். You can't pray Holy Spirit, take control of my life and you do what you want. தூய ஆவியே என் வாழ்வை பொறுப்பெடும் என்று சொல்லி நீங்க விரும்பினதை செய்யக்கூடாது. So the lordship of Jesus means he is the Lord and the master of your life. இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லும்போது ஆண்டவருடைய உங்கள் வாழ்வில் அவரே ஆண்டவரும் எல்லா அதிகாரம் உடையவருமாய் You are இருக்கிறார். in the kingdom of the Lord. நீங்கள் ஆண்டவரின் ஆட்சி உரிமையில் இருக்கிறீர்கள். Romans 14 verse 17. ரோமையர் 14:17. I think I'm right. Okay. Romans 14 verse 17 says, ரோமையர் 14:17 சொல்கிறது, the kingdom of God இறையாட்சி என்பது is not meat and drink. நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல. It is righteousness, மாறாக நேர்மையும் peace and joy in the Holy Spirit. தூய ஆவியாரிலும் மகிழ்ச்சி. Amen. We sing that song, no? Righteousness, peace, joy joy in the Holy Spirit. But sometimes there is so much good actions in the song. We're only pushing people inside the kingdom and outside the kingdom. Have you noticed it? Yeah. It's a good song, but it's important. We do all the action, but not to forget what you're singing. ஒரு பாட்டு உண்டு, தூய ஆவியாம் அருளும் அமைதி சமாதானம். அதுல ஒருத்தர் தள்ளுறமே ஒழிய அதுல இருக்க அமைதி அருளை நம்ம ஏற்றுக்கொள்வது கிடையாது. So when you are in the kingdom of God, நாம் ஆண்டவரின் இறையாட்சியில் வாழும்போது it means you are under the lordship of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவே உங்கள் வாழ்வின் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிறார். And how to know எப்படி அறிவது that you are living in the kingdom of God? நீங்கள் இறையாட்சியை நோக்கி செல்கிறீர்கள் என்று. There will be righteousness. அதில் நீதி. What is righteousness? நீதி என்றால் என்ன? Honesty. தூய ஆவி. Right living. சரியான வாழ்வு. I live correctly. நேர்மையான வாழ்க்கை நான் வாழ்வது. I live the way Jesus wants me to live. இயேசு என்னை எப்படி விரும்புகிறாரோ அப்படி வாழ்வது. Right living. சரியான வாழ்வு. We can't be in a prayer meeting, we can't be in a retreat and then go outside and do what we want. prayer meeting வந்துட்டு இங்க எல்லாம் ஜெபிச்சிட்டு அங்க போய் எதை நினைக்கிறோமோ செய்ய கூடாது. Yes, right living here means obeying the voice of God and the word of God. சரியான வாழ்வு என்பது ஆண்டவருடைய வார்த்தைக்கும் இறை வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து வாழ்வது. Right living also means doing what the authorities tell you to do. நமக்கு அதிகாரத்தில் இருப்பவர்கள் சொல்வதற்கு கீழ்ப்படிந்து வாழ்வது. Authorities are asking us to wear a mask, right? நம்முடைய அதிகாரத்தில் இருக்கவங்க முகமூடி அணிவிச்சிட்டு வர சொல்றாங்க. So we wear a mask, right? அதனால நம்ம மாஸ்க் போடணும். Yeah. Why? Because we have Paul says we have to submit to the authority. ஏனெனில் பவுல் சொல்கிறார், உங்கள் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு உங்களையே அர்ப்பணியுங்கள். You know how God will teach you obedience? கடவுள் எப்படி கீழ்ப்படிதலை உங்களுக்கு கற்றுத் தருவார்? In small ways. சிறிய வழிகளில். Very small ways. சின்ன வழிகளில். If you are obedient in small ways, நீங்க சின்ன வழியில கீழ்ப்படிஞ்சா, when God calls you to do something bigger one day, ஒரு நாள் கடவுள் பெரிய காரியத்தை செய்ய உங்களை அழைப்பார், you will say yes. அப்பொழுது நீங்கள் ஆம் என்று சொல்லுவீர்கள். But if you are not disobedient in small ways, what does it mean? Doesn't matter. சின்ன காரியத்தை இதெல்லாம் என்ன பெரிய காரியமா என்று நீங்க தள்ளும்போது you are going to struggle. வாழ்விலே கஷ்டப்பட போகிறீர்கள். How does God teach us his ways? கடவுள் எப்படி அவருடைய வழிகளை நமக்கு கற்றுத் தருகிறார்? Practical ways. சாதாரணமான எளிய வழிகளில். I find this when you are flying, நீங்கள் விமானத்தில் பயணிக்கும் போது and the plane lands, அந்த விமானம் இறங்கும் போது the air hostess will tell you, அங்க இருக்கக்கூடிய ஏர் ஹோஸ்டஸ் சொல்லுவாங்க,
don't remove your belt till the plane comes to a standstill. அந்த plane நிக்கிற வரை பெல்ட்டை கழட்டாதீங்கன்னு சொல்லுவாங்க. 70% of them already removed. 70% ஏற்கனவே என்ன செஞ்சிருப்பாங்க, கழட்டிருப்பாங்க. You can find the noise. No, this is the buckle. சீக்கிரம் கழட்டி தூக்கி போட்டுருப்பாங்க. I don't do it. நான் செய்வதில்லை. Why? I want to learn obedience. ஏனெனில் நான் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். How else to learn obedience? அப்புறம் எப்படி கீழ்ப்படிதலை So கற்றுக்கொள்வது? I will wait எல்லா வழிகளிலும் till the plane comes to its bay and stands still. அந்த விமானம் வந்து நிற்கும் வரை. And that light goes off. You know that light. Yeah, it goes off. அந்த லைட் போற வரை. And I remove my belt. நான் அப்படியே இருப்பேன். That is how to obey the law. இப்படிதான் நாம் சட்டத்துக்கு கீழ்ப்படிய If you வேண்டும். start obeying in small ways, you will obey what the word of God says. சின்ன வழிகளில் நாம் சட்டத்துக்கு கீழ்ப்படியும் போது கடவுள் சொல்வதற்கு நாம் கீழ்ப்படிவோம். Driving. ஓட்டுவது. Sometimes we don't care for law, no, in driving. நாம் சட்டத்தை பத்தி அக்கறை காட்டுறதே கிடையாது. When there is red light, we want to go. சோப்பு விளக்கு எரிஞ்சா கூட நம்ம போவோம். Of course there may not be anybody, but we want to go. அங்க யாரும் இல்லாம இருக்கலாம், ஆனாலும் நம்ம விளக்கெரிப்பு கூட நம்ம போவோம். You know, it's amazing how in India is the only country, இந்தியாவில் மட்டும்தான் next to a traffic light there must be a policeman. அங்கே டிராபிக் லைட் பக்கத்துல ஒரு போலீஸ்மேன் நிக்க வேண்டும். Otherwise no use of the traffic light. அதனால அந்த டிராபிக் போற வெளிச்சத்துக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. Why is this echoing? Anyway, okay. That's the problem, isn't it? Have you seen people? அந்த சிக்னல் பக்கத்துல போலீஸ் நிக்கிறது பாத்தீங்களா? It is a pressure. It is difficult. ரொம்ப கஷ்டம். I'm driving my car. நான் கார் ஓட்டிட்டு போறேன். Not much traffic is there. அங்க நிறைய வந்து வாகனங்கள் இல்ல. It is showing red. சிவப்பு காமிக்குது. The behind guy in horn. பின்னாடி இருக்கவன் ஹார்ன் அடிக்குறான். போடாங்கறான். Why are you waiting? Go. ஏன் நிக்கிற போங்கறான். We are so impatient. நமக்கு பொறுமையே கிடையாது. We keep on hanging. நம்மள போட்டு பிரஸ் பண்ணி அமுக்கிட்டே இருப்பான். I will tell the fellow I am not going. நான் சொல்றது உண்டு, நான் போக மாட்டேன். If you want to go, go like this. நீ என்னை சுத்திட்டு போ, நான் சொல்றது உண்டு. I want to go when the light changes. நான் லைட் மாறும்போது, விளக்கு மாறும்போது மட்டும் தான் போக விரும்புகிறேன். How else to learn obedience? அப்புறம் எப்படி கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வது? There was this guy. There was a man. ஒரு மனிதர் இருந்தார். He had put a nice sticker on his TVS moped. அவருடைய TVS பைக்ல இந்த அழகான ஸ்டிக்கர் போட்டிருந்தாரு. The sticker said Jesus is the only way. அதுல போட்டிருக்கு இயேசு மட்டும்தான் வழி. He was caught by the police because he was on the wrong way. போலீசால புடிச்சு தப்பான வழியில போனதால மாட்டிக்கிட்டாரு. He is putting a sticker Jesus is the only way, but he is not obeying the law. அந்த ஸ்டிக்கர் அவருடைய பைக்ல போட்டிருக்கு இயேசுவே வழி, ஆனா அவர் சட்டத்துக்கு கீழ்ப்படியாம மாட்டிக்கிட்டாரு. So you know you are in the kingdom. நீங்கள் இப்படியாய் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது, you know Jesus is the Lord of your life. உங்கள் வாழ்வின் ஆண்டவர் இயேசு என்று நீங்கள் அறிந்திருக்கும்போது, when you can obey, நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். Righteousness, நீதி, peace, அமைதி. How many people எத்தனை நபர்கள் even at retreats தியான இல்லங்களில் கூட will come and tell me, தியான இல்லத்துல கூட வந்து சொல்வாங்க, I have no peace. எனக்கு அமைதியே இல்ல. Who can give you peace? யார் உங்களுக்கு அமைதி கொடுக்க முடியும்? Not mother-in-law. மாமியார்ல no chance. வழியே இல்ல. Not your husband. புருஷன் கொடுக்க முடியாது. Not your father. உங்க அப்பா கொடுக்க முடியாது. Not your boyfriend. உங்களுடைய பாய்ஃப்ரெண்ட் கொடுக்க முடியாது. Who can give us peace? யாரு நமக்கு அமைதி கொடுக்க முடியும்? The Spirit of God that is within you. உங்களில் இருக்கக்கூடிய தூய ஆவியானவர், He'll give you peace. அமைதி தருவார். So if you don't have peace, let me tell you, உங்களுக்கு அமைதி இல்லை என்றால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், you are not in the kingdom of God. நீங்கள் இறையாட்சியில் இல்லை. You may think you are. நீங்க நினைக்கிறீங்க நான் ஆண்டவரின் இறையாட்சியில் வாழ்கிறேன் என்று. Maybe because of your name, you are George. உங்கள் பெயர் ஜார்ஜ் என்று கிறிஸ்தவ பெயராக இருப்பதனால் நினைக்கலாம். Maybe because you go to church. நீங்கள் ஆலயத்துக்கு போவதனால் நினைக்கலாம். But you have no peace. ஆனால் அமைதி கிடையாது உங்களுக்கு. Peace is a sign.
அமைதி என்பது ஒரு அடையாளம். that God is in control of your life. கடவுள் உங்கள் வாழ்வை பொறுப்பெடுத்திருக்கிறார் என்பதற்கு அடையாளம். Absence of peace அமைதி இல்லாத போது means absence of God. கடவுள் இல்லை என்று அர்த்தம். The presence of peace அமைதியின் பிரசன்னம் இருக்கும்போது is the presence of God. கடவுளின் பிரசன்னம் உண்டு. That's why Jesus said அதனால் தான் இயேசு சொன்னார் in John 14 verse 27, யோவான் 14:27 சொல்கிறது, I come to give you peace, நான் உங்களுக்கு அமைதி அருளவே வந்தேன், not like the world. உலகம் கொடுக்கும் போன்ற அமைதியை அல்ல, I come to give you lasting peace. நான் என்னாலும் நிலைத்திருக்கும் அமைதியை தரவே வந்தேன். Amen. Amen. Say hallelujah. Hallelujah. Okay, righteousness, peace and joy. நீதி, அமைதி, மகிழ்ச்சி. We already spoke about joy this morning. நாம் இந்த காலையிலே மகிழ்ச்சியை பற்றி பேசினோம். In John 20 verse 28, யோவான் 20:28, every one of you heard this story already. நீங்கள் இந்த நிகழ்வை ஏற்கனவே கேட்டிருக்கிறீர்கள். This is the story after the resurrection of Jesus. இயேசு உயிர்த்தெழுந்ததாக நடந்த நிகழ்வு இது. You see, Jesus appeared to all his disciples இயேசு அவருடைய சீடர் அனைவருக்கும் தோன்றினார், except Thomas, right? தோமையாயை தவிர. But Thomas said, unless I put my finger in, I will not see. தோமாஸ் ரெண்டு விரலை விட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன். We want to see. அவர் நான் பார்க்க வேண்டும். So we Catholics, Thomas only came to India, no? So we are also telling God, unless I put my finger, I will not believe. தோமையார் இந்தியாவுக்கு வந்ததுனால நம்மளும் இப்படிதான் சொல்றோம், நான் கையை போட்டால் ஒழிய நானும் நம்ப மாட்டேன். And 1 week later, ஒரு வாரத்துக்கு பின்பதாக Jesus came, right? இயேசு வந்தார். He told Thomas, அவர் தோமாவிடம் சொன்னார், put your finger and see. உன் விரலை விட்டு பார். And immediately உடனே Thomas fell at the feet of Jesus. இயேசுவின் பாதத்தில் தோமையார் விழுந்தார். And he said, my Lord and my God. என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். How often we say this? நாம் எத்தனை முறை இந்த வார்த்தையை சொல்கிறோம்? At the elevation time, Eucharist, right? திவ்யனற்கனை எழுந்தேற்ற நேரத்திலே. Sometimes we even sing a nice song. நல்ல பாட்டை கூட எழுந்தேற்ற நேரத்திலே பாடுகிறோம். By saying, my Lord and my God, what are you saying? You are the Lord of my life. என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லும்போது, ஆண்டவரே நீரே என் வாழ்வின் ஆண்டவர் என்று சொல்கிறோம். The second part of this talk, இந்த பேச்சின் இரண்டாவது பகுதி, how to resist the devil. சாத்தானை எதிர்த்து எவ்வாறு நிற்பது. The word resist means withstand. எதிர்த்து என்பது சாத்தானை நிறுத்து வருது என்று அர்த்தம். Withstand the action or the effect சாத்தானுடைய எதிர்ப்புகளை நம் வாழ்விலிருந்து அழிப்பது. of the devil. சாத்தானின் அழகியின் எதிர்ப்புகளை How to resist? எவ்வாறு நாம் எதிர்ப்பது. Isaiah 59 verse 19. எசையா 59:14 சொல்கிறது, when the enemy shall come in like a flood, the spirit of the Lord will lift up a standard against him, put him to flight. தீய ஆவி வரும்பொழுது ஆண்டவருடைய ஒளியானது அவற்றை முழுவதுமாய் நிரப்பும். What does the word say? When the enemy comes, தீயவன் வரும்போது the Holy Spirit that is within you உன்னில் இருக்கக்கூடிய தூய ஆவியானவர் will give you the strength உனக்கு பலன் அளிப்பார் and the courage அந்த தைரியத்தை கொடுப்பார் to resist him, அவனை எதிர்த்து நிற்க, to withstand against him, சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க, and to put him to flight. அவனோடு எதிர்த்து போராட. I want you to pay a close attention here. I want you to pay a close attention to this. இந்த டாக்கை முடிக்க விரும்புகின்றேன். How do we open the door of our lives to the enemy? நம் எவ்வாறு நம்முடைய வாழ்வின் கதவுகளை சாத்தானுக்கு திறந்து விடுகிறோம்? How do we open the door for the devil? நாம் சாத்தானுக்கு நம் வாழ்க்கையின் கதவை எவ்வாறு திறந்து கொடுக்கின்றோம்? How does the enemy enter into our lives? நம் வாழ்விலே சாத்தான் எவ்வாறு நுழைகிறான்? If you know how he enters, எவ்வாறு வருகிறான் என நீங்கள் அறிந்திருந்தால், it is very simple. அது மிக எளிதானது. You can shut the door. நீங்க கதவு மூடிடலாம். Correct? Yeah? If you know how he is entering, shut the door. எப்படி வருகின்ற தெரிந்தால் மூடிவிடலாம். But if you don't know how he is entering, எவ்வாறு வருகிறான் என்று நமக்கு தெரிவதில்லை, you are in a problem already. நீங்கள் அப்பொழுது சோதனைக்குள்ளாகிறீர்கள். Because you will continue to open the door, நீங்கள் தொடர்ந்து கதவை திறந்து வைப்பீர்கள், and he will continue to come in. அதன் தொடர்ந்து உள்ளே நுழைவான். How many people tell me, எத்தனை நபர்கள் என்று சொல்கிறார்கள், I went here for prayer, I went there for prayer, I went there for prayer, but no result. நான் இங்க போனேன், இங்க போனேன், இங்க ஜெபத்துக்கு போனேன், ஒண்ணும் நடக்கல.
Do you know why? ஏன் தெரியுமா? There is no result அதற்கு எந்த விளைவும் இல்லை. because you see, you have not shut the door. நீங்கள் கதவை மூடவில்லை. If she comes for prayer, இவள் ஜெபத்துக்கு வருகிறாள் என்று வைத்துக் கொள்வோம். I pray for her நான் அவளுக்காய் ஜெபிக்கிறேன். and send her home. நான் அவளை வீட்டுக்கு அனுப்புகிறேன். She will feel relief. அவளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். After some time, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் she'll come back for prayer. திருப்பி ஜெபத்துக்கு வருவா. You know why? ஏன் தெரியுமா? I didn't tell her, நான் அவளுக்கு சொல்லவில்லை, apart from the prayer, ஜெபத்தை தவிர how to shut the door. எவ்வாறு கதவை மூடுவது என்று. Are you with me? புரியுதா? Hello, are you with me? Say hallelujah. Are you there? Are you there? Are you there? Are you there? Coimbatore? Hallelujah. Okay. So, how do we open the door to the enemy? எவ்வாறு நாம் சாத்தானுக்கு கதவை திறந்து வைக்கிறோம்? Point number 1. முதலாவதாக, You see, we are not alert. நம்ம தயாரிப்பாக இல்லை. Sometimes we are very careless. நம்ம கவனக்குறைவாக இருக்கிறோம். Third point is very ignorant. நம்ம அதை அறியாமையினால் செய்கிறோம். Some people don't even know there is devil. அது சாத்தான் இருக்கு கூட என்று ஒரு சிலருக்கு தெரியாமே இருக்கிறது. And the devil is very happy. அதனால சாத்தானுக்கு ரொம்ப சந்தோஷம். Because he knows you don't know that he is there. சாத்தானுக்கு சந்தோஷம் ஏனெனில் அவன் இருப்பது உங்களுக்கு தெரியாது என்று. So we are ignorant. இத்தனை பேர் அறியாமையாக We இருக்கிறார். don't know how he works. நாம் எவ்வாறு அவன் வேலை செய்யறான்னு கூட நமக்கு தெரியாது. Sisters and brothers, சகோதர சகோதரிகளே, if two countries are at war, ரெண்டு நாடுகள் சண்டை போடுகின்றன, what will they do? என்ன செய்வாங்க? They want to capture the enemy. அவர்கள் எதிரிகளை பிடிக்க முயற்சி செய்வார்கள். They will study அவர்கள் படிப்பார்கள் how the enemy operates. அவன் எப்படி எதிரி நாடுகள் வேலை செய்கிறார்கள் என்று. What is the strategy of that country? அவர்கள் அந்த நாடு பயன்படுத்துகிற வழி முறை என்ன என்று And கண்டுபிடிப்பார்கள். according to that, அதற்கேற்றாற் போல they will attack. அவர்கள் அவர்களை தாக்குவார்கள். In the Bible, இறை வார்த்தையிலே, have you heard of a country called Israel? இஸ்ரேல் என்ற நாட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? Israel? இஸ்ரேல் நாட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? It is not Chennai, Israel. சென்னை இல்ல, இஸ்ரேல். You know, anyway, Israel is a very small country. இஸ்ரேல் என்பது மிக சிறிய நாடு. Very small country. ரொம்ப சின்ன நாடு. And if you look at the map, நீங்க வரைபடத்தை பார்த்தால் around Israel இஸ்ரவேலை சுற்றி are all Arab nations. எல்லா அரபு நாடுகளும் உண்டு. All Arab nations. எல்லா அரபு நாடுகளும் உண்டு. All the Arab nations don't like Israel. எல்லா அரபு நாடுகளும் அதற்கு எதிராக இருந்தன. When you go on a pilgrimage to Israel, நீங்கள் இஸ்ரேல் நாட்டுக்கு திருயாத்திரை செல்லும் போது you will understand this. நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள். The Arab doesn't like the Jew doesn't like the Arab. அரபு நாட்டாருக்கு யூதர்களை பிடிக்காது, யூதர்களுக்கு அரபு நாட்டார்களை பிடிக்காது. There is any enmity, animosity. இரண்டு பேருக்குள்ள மன ஒற்றுமையிலே மற்றுமாய எதிரிகளாக வாழ்கிறார்கள். They just hate each other. ஒருவரை வீணாக வெறுக்கிறார்கள். But Israel, which is surrounded by all the Arab nations, எல்லா அரபு நாடுகளால் சூழப்பட்டுள்ளது. all the Arab nations want to destroy Israel. எல்லா அரபு நாடுகளும் இஸ்ரவேலை அழிக்க விரும்பினாலும் கூட But they cannot. அவர்களால் முடியாது. Now why? ஏன் தெரியுமா? You know, when Israel plans their attack against the enemies, இஸ்ரவேல் எதிரிகளுக்கு எதிராக தாக்குதலை திட்டமிடும்போது, do you know they go to the Bible? அவர்கள் வேதத்தை படிக்கிறார்கள். Because in the Old Testament also they were planning like this. ஏனெனில் பழைய ஏற்பாடில் கூட இவ்வாறாக எழுதப்பட்டுள்ளது. And they developed their strategy to attack them. அவர்களை தாக்குவதற்காக ஒரு வழிமுறை செயல் திட்டத்தை வடித்தார்கள். And they win it. அதை செய்தார்கள். That is why Israel is still there. அதனால் தான் இன்று வரை இஸ்ரேல் நாடு உள்ளது. Iran is trying to attack Israel. ஈரானின் இஸ்ரேலை அழிக்க முயற்சி செய்கிறது. Iraq is trying to attack Israel. ஈராக் இஸ்ரேல் நாட்டை தாக்குகிறது. Now we can find even Turkey trying to do it. டர்க்கி நாடும் அந்த நாட்டை They are all big nations. அவைகள் எல்லாம் பெரிய நாடுகள். Israel is like a fly. இஸ்ரேல் என்பது சின்ன ஐந்தை போன்று. Iran is like an elephant. ஈரான் என்பது யானை போன்ற பெரிய நாடு. But Iran cannot destroy Israel. ஆனாலும் ஈரான் ஒரு ஈ போன்ற இஸ்ரவேலை அழிக்க முடியாது. The Jews are smart people. Smart. Intelligent. யூதர்கள் மிகவும் அறிவாளிகள். Yeah, very sharp.
அவர்கள் மிக புத்திசாலிகள். Israel has the best pilots in the world. உலகத்திலே மிக வல்லமையான சிறந்த விமான ஓட்டிகள் அங்கு உண்டு. Their pilots have I don't know how to tell it in Tamil, pin drop accuracy. அவர்கள் சுத்தமாக துல்லியமாக அவர்கள் திட்டமிட்டு வேலை செய்கிறார்கள். If they identify a place, they will drop the bomb accurately into your house. கரெக்டா ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு பாம சரியா அழிக்கிற மாதிரி போட வல்லவர்கள் இஸ்ரேல் நாட்டில் உள்ள விமானிகள். So brothers and sisters, so if you know how the enemy is attacking your life or your family life, உங்கள் வாழ்வை உங்கள் குடும்பத்தின் வாழ்வை சாத்தான் எவ்வாறு தாக்குகிறான் என்று நீங்கள் அறிந்தால் shut the door. கதவை மூடுங்கள். Let me give you some examples. நான் ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்லட்டும். Some people tell me, ஒரு சிலரிடம் சொல்லுவாங்க, brother, in our family, எங்க குடும்பத்துல பிரதர், many people are only dying in accidents. அநேகர் விபத்துகளிலே மரிக்கிறார்கள். Brother, in my family, என் குடும்பத்திலே சகோதரரே, many people are going through financial crisis. பண கஷ்டத்திலே அநேகர் கஷ்டப்படுகிறார்கள். In my family, என் குடும்பத்திலே everybody is getting cancer. எல்லாருக்கும் கேன்சர் நோய் வருகின்றது. There is a way that the enemy is trying to attack you. இவ்வாறு தான் சாத்தான் உங்களை தாக்க முயற்சிக்கிறான். You must understand how he is coming in. அவன் எவ்வாறு வருகிறான் நுழைகிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். And shut the door. கதவை மூட வேண்டும். And then he has no impact on your life. அதற்கு பின்பதாக அவனுடைய பாதிப்பு உங்கள் குடும்பத்தில் இருக்காது. 1 John chapter 4 verse 4. 1 யோவான் 4:4 சொல்கிறது, Greater is he that is in you உன்னில் இருப்பவன் than he that is in the world. உலகில் இருப்பவனை விட பெரியவன். Greater is he that is in you உன்னில் இருப்பவர் than he that is in the world. உலகில் இருப்பவனை விட பெரியவர். Say hallelujah. 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 The greater one உங்களில் இருக்கக்கூடிய சிறந்தவர் lives in you. உன்னில் வாழ்கிறார். Praise God. Praise God. We don't have to be afraid of the evil one. நீங்கள் சாத்தானை குறித்து கவலைப்பட தேவையில்லை. God has given us power கடவுள் நமக்கு சக்தி கொடுத்திருக்கிறார். to destroy the evil one. சாத்தானை எதிர்க்க சக்தி கொடுத்திருக்கிறார். Recently one lady said, சமீப காலத்தில் ஒரு பெண் சொன்னார்கள், somebody has done witchcraft on our family. அவர்களுக்கு பில்லி சூனியம் யாரோ செஞ்சிட்டாங்க. Yeah. Should you live like that? அதை நீங்க நம்பணுமா? We are the children of God. நாம் கடவுளின் பிள்ளைகள். We have authority in the name of Jesus Christ. நாம் இயேசுவுக்கு இருந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. We can break it. அதை நம்ம உடைக்க முடியும். Amen. ஆமென். I want to tell you something as an elder brother. ஒரு மூத்த சகோதரனாக ஒரு சிலவற்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Experience has taught me. அனுபவம் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. Don't make some mistakes in life. It will cost you. உங்களுடைய வாழ்விலே தவறு செய்யாதிருங்கள். You must know the word of God. உங்களுக்கு இறைவார்த்தை தெரிய வேண்டும். So that you will exactly know, is this guy correct or wrong? அதனால் உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்று அறிய முடியும். If you don't know, உங்களுக்கு தெரியாதிருந்தால், because this guy is preaching, நான் சொல்வது நிமித்தம் you will just follow him. நீங்கள் என்னை பின்பற்றுவீர்கள். Once somebody prayed for me. ஒருவர் எனக்காக ஜெபித்தார். I have a son. எனக்கு ஒரு மகன் உண்டு. He's 19 years old. 19 வயது அவனுக்கு. He's a child with special needs. அவனுக்கு தனி சிறப்பான சலுகையுள்ள ஒரு குழந்தை. He was born with a brain damage. அவன் மூளை பாதிப்போடு பிறந்தான். I'll share the story, full story, maybe tomorrow. நாளைக்கு அந்த நிகழ்வை பகிர்ந்து கொள்கிறேன். So he cannot walk. அவனால் நடக்க முடியாது. So once somebody prayed for me. ஒருவர் என் மகனுக்காக ஜெபித்தார். And he told me, என்னிடம் சொன்னார், God is telling me, கடவுள் எனக்கு சொல்கிறார், your son will never walk. உன் மகன் ஒரு நாளும் நடக்க மாட்டான். I said, what? நான் கேட்டேன், என்ன சொல்றீங்க? Will anybody give a news like that to a father? ஒரு அப்பாவுக்கு யாராவது இப்படி ஒரு செய்தியை சொல்லுவாங்களா? Your son will never walk. உன் பையன் ஒரு நாள் நடக்க மாட்டான். Jesus came to give the good news. இயேசு நற்செய்தி அறிவிக்கவே இந்த உலகத்துக்கு வந்தார். Not the bad news. கெட்ட செய்தி அறிவிக்க அல்ல. 1 week later, ஒரு வாரத்துக்கு பின்பதாக one more person prayed with me. இன்னொருவர் என்னோடு ஜெபித்தார். And he told me, அவர் சொன்னார், I get a vision. எனக்கு ஒரு காட்சி வரம் உண்டு. Your son உமது மகன் is
in a wheelchair, yeah, அவன் வீல் சேர்ல இருப்பதை நான் பார்க்கிறேன். he will never walk in his life. வாழ்வில் ஒரு நாளும் நடக்க மாட்டான். He will be bound to a wheelchair for the rest of his life. வாழ்வின் வாழ்நாட்கள் முழுவதும் அவன் வீல் சேர்லயே இருக்க வேண்டியதுதான். But I know what to do. ஆனால் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். I know what to do with a false prophecy. இப்படிப்பட்ட தவறான தீர்க்க தரிசனங்களை என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். So when the prayer was over, ஜெபம் முடித்த பின்பதாக when I went out, நான் வெளியில் சென்ற பொழுது I cancelled நான் அதை his vision அவருடைய காட்சி வரத்தை கேன்சல் செய்தேன். in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். This is what I prayed. இவ்வாறு தான் நான் ஜெபித்தேன். In the name of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் I cancel நான் அதை தீர்க்கிறேன். this vision. இந்த காட்சி வரத்தை I cancel நான் இதை தீர்ப்பளிக்கிறேன். the prophecy அவர் கொடுத்த தீர்க்கதரிசன வரத்தை in the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தில் கேன்சல் செய்கிறேன். And my son walked. என் மகன் நடந்தான். Hallelujah. ஹalleluya. My son walked. He walks very well now. You see, if I accepted that message, அவரில் கொடுக்கிற செய்தியை நான் பெற்றுக்கொண்டால் my son would not have walked. என் மகன் ஒரு நாளும் நடந்திருக்க மாட்டான். Why? ஏன்? Because you believe it. நீங்கள் அதை நம்புகிறீர்கள். Jesus said, இயேசு சொன்னார், whatsoever a man believes in his heart, it will come to pass. எவன் தன் இதயத்தில் எதை நம்புகிறானோ அவைகள் நிறைவேறும். Be very careful. அதனால் நீங்கள் கவனமாக இருக்க If வேண்டும். you believe you are a failure, நீங்கள் வாழ்விலே you தோற்றுப்போவீர்கள் will be a நம்பினால் failure. நீங்கள் தோற்றவராகவே இருப்பீர்கள். If you believe you are useless, நீங்கள் உபயோகமற்றவர்கள் you will என்று become useless. தகுதியற்றவர்களாகவே இருப்பீர்கள். Words have power. வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு. Proverbs 18 verse 21. நீதிமொழிகள் 18:21 சொல்கிறது. Very important scripture. Write it down. Proverbs 18 verse 21. நீதிமொழிகள் 18:21 தயவு செய்து எழுதுங்கள். முக்கியமான இறைவார்த்தை. Death and life is in the power of the tongue. வாழ்வும் சாவும் நாவில் உள்ளது. You see, death and life is in the power of the tongue. வாழ்வும் சாவும் வாழ்வதும் நாவாலே சாவதும் நாவாலே. What you say is what you get. வாயாடுவோர் பேச்சின் பயனை துய்ப்பர். So every morning when you get up, ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கிறீங்க, do one thing. ஒன்னு செய்யுங்க. Just on your bed itself, உங்க படுக்கையிலே செய்யுங்க. declare, நீங்கள் அறிவியுங்கள், I will be prosperous. நான் மிகவும் செழித்தோங்குவேன். I will be successful. நான் வெற்றியுடையவனாய் இருப்பேன். I will not be a failure. நான் தோற்று போனவன் அல்ல. I will be a blessing. நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். Wherever I go, I'll be a blessing. நான் எங்கு சென்றாலும் நான் ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பேன். I am deeply loved by God. நான் கடவுளால் அன்பு செய்யப்படுவேன். I am his chosen instrument. நான் மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாய் இருப்பேன். I will not die. நான் சாக மாட்டேன். Yeah, you won't die. If you say I will not die, you won't die. If you say I will die, you will die only. நான் சாக மாட்டேன் என்று சொன்னால் சாக மாட்டேன். சாவன்னா சாவோம். Yeah, simple. So I and my wife all do this, you know. நாங்கள் ஒவ்வொரு நாளும் நானும் என் மனைவி இது செய்வது உண்டு. We pray sometimes like this. I will not die in an accident. நாங்கள் சொல்வது நாங்கள் விபத்திலே மரிக்க மாட்டோம். I fly so much. நான் அநேக முறை விமானத்தில் I பயணிக்கிறேன். declare. நான் அறிவிக்கிறேன். I will not die in an accident. நான் விபத்துகளை மரிக்க மாட்டேன். I will not die an untimely death. நான் ஒரு கோரமான முடிவு எனக்கு வராது. And what you say is what will happen. நான் சொல்வது நிறைவேறும். I will live long life. நான் நீண்ட வாழ்வு வாழ்வேன். What you say is going to happen. நீங்கள் சொல்வது நடைபெறும். So what is important here is be little careful what you say. நீங்கள் எதை சொல்வீர்களோ அதை கவனமாக சொல்ல வேண்டும் என்பதில் கவனமாக இருங்கள். Don't take everything that people tell you by praying. Just because they prayed. அவங்க ஜெபிக்கிறதுனால ஜெபிச்சு சொல்ற எல்லாத்தையும் நம்பாதீங்க, எடுத்துக்கொள்ளாதீங்க. I want to tell you something. நான் ஒரு சில காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். Jesus came to give you good news. இயேசுவே நற்செய்தி அறிவிக்க வந்தார். Say hallelujah. 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 Jesus did not come to give you bad news. கெட்ட செய்தி அறிவிக்க இயேசு வரவில்லை. He saved you அவர் உங்களை மீட்டார் to walk in victory all your life. வாழ்நாள் முழுவதும் வெற்றியோடு நடைபோட. 1 Peter chapter 5 verse 8. 1 பேதுரு 5:8. Be sober minded and alert. Your adversary, the devil, prowls
around like a roaring lion, seeking whom he may devour. 1 பேதுரு 5:7 சாத்தான் உங்களுடைய எதிரி உங்களை முழுங்கும்படியாய் சுற்றித் திரிகிறான், யாரை விழுங்கலாம் என்று, அதனால் கவனமாய் இருங்கள் என்று இறைவார்த்தை சொல்கிறது. Peter is saying, be alert, be sober minded. பேதுரு சொல்கிறார், கவனமாக இருங்கள், அறிவு தெளிவுளோடு விழிப்பாயிருங்கள் என்று. The devil is like a roaring lion, கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல தேடி அலைகிறான் என்று, seeking who he may devour. யாரை விழுங்கலாம் என்று. Sober means not to get intoxicated. விழிப்பாயிருப்பது என்பது, தெளிவோடு இருப்பது என்பது குடித்து அழித்து போவதல்ல. Intoxicated need not only be with alcohol. குடிவெறியினால் மட்டுமல்ல. You can get intoxicated with the things of the world. உலக காரியங்களில் கூட நாம் அமுங்கி போய்விடலாம். You can get intoxicated by a career. நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தில் கூட நாம் அமுங்கி போய்விடலாம். And if you are not alert, நாம் விழிப்பாய் இல்லாது இருந்தால், if you are not sober minded, நாம் தெளிவோடு இல்லாது இருந்தால், you are not clear headed, நாம் சரியான பார்வையில் செல்லாது இருந்தால், நீங்கள் அறிவோடு இல்லாது இருந்தால், he will just come and take you. You will actually go into his net. He doesn't have to do much. அவன் வர தேவையில்லை, நீங்களே அதனுடைய வழியிலே போய். You will be a sitting duck. நீங்கள் ஒன்றத்துக்கு உதவாத உட்காருகிற வாத்தை போன்று ஆகிவிடுவீர்கள். 2 Timothy 2:4. 2 திமோத்தி 2:4 சொல்கிறது. Oh, I like this verse. இந்த வார்த்தை எனக்கு மிகவும் பிடிக்கும். I love this verse. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். No one serving as a soldier gets entangled in civilian affairs, but rather tries to please his commanding officer. Correct, no? 2 திமோத்தி 2:4 சொல்கிறது, படைவீரர் எவரும் பிழைப்புக்காக பிற அலுவல்களில் ஈடுபட மாட்டார், தம்மை படையில் பேசிக் கொண்டவருக்கு அவர் உகந்தவராயிருக்க வேண்டும் அன்றோ. Our commanding officer is who? Jesus. நம்முடைய படைவீரர் தலைவர் யார்? இயேசு. We should not get entangled in civilian affairs. நாம் உலக காரியங்கள் பிற அலுவல்களில் மாட்டிக்கொள்ள கூடாது. We are also involved in a battle. நாம் இங்கு யுத்தம் செய்கிறவர்களாய் இருக்கிறோம். But our enemy is unseen. நம்முடைய எதிரியை நாம் பார்க்க முடியாது. It's a spiritual battle. இது ஆவிக்குரிய போராட்டம். So if you are not alert and not careful and not sober minded, நாம் விழிப்பாய் தெளிவாய் இல்லாது இருந்தால், he will come into your life. நம் வாழ்விலே நுழைந்து விடுவான். I'll give you some more. Like Paul says, put on the armor of God. கடவுளுடைய வல்லமையை அணிந்து கொள்ளுங்கள், கவசமாக அணிந்து Be கொள்ளுங்கள். alert and be எப்பொழுது vigilant. தெளிந்து விழிப்பாயிருங்கள். Point number 2. இரண்டாவது, Giving the enemy a foothold. Write down this name. Foothold. Foothold. That means entry. சாத்தானுக்கு உங்களுடைய வாழ்க்கைகள் நுழைவிடாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 4:27. Ephesians 4:27. எபேசியர் 4:27 சொல்கிறது, Paul is saying, கடவுள் சொல்கிறார், don't give the devil a foothold. That means don't give the enemy entry. சாத்தான் உள்ளே நுழைய அனுமதி தராதிருங்கள். So let me demonstrate. You know what is a foothold? That means the enemy has just put his you are opened the front door, you cannot shut it. இடம் கூடாதீங்களா என்ன அர்த்தம்? நீங்க What the enemy has done, he has put his leg just there. நீங்க கதவு திறந்துட்டீங்க, சாத்தான் அவருடைய காலை உள்ள You வச்சிருக்கான். are trying to close the door, you cannot. நீங்க கதவு மூட பாக்குறீங்க, ஏன்னா மூட He has முடியாது. not come fully in, அவன் முழுசும் உள்ள வரல, but that is enough for him, அது அவனுக்கு போதுமானது. and he will gain entry. அவன் மெதுவா உள்ள நுழைஞ்சிருவான். So அதனால் it is very important to close the door. அதனால் கதவை மூட வேண்டியது அவசியம். In other words, don't give him the entry in your life. உங்கள் வாழ்விலே அவனுக்கு இடம் So what I'm கொடாதீர்கள். going to do is, can you stand up? எல்லாம் நிந்திச்சு நிப்போமா? Can you stand? I got some practical examples, but I know it is a long session. We'll close. We'll try to close at 4 o'clock. Yeah, we'll close at 4 o'clock. Not try, நாம் definitely. படித்ததை இப்பொழுது பயிற்சி செய்ய போகின்றோம். I want to go home. நான் வீட்டுக்கு போகணும். Yeah. So let's raise our hands to the Lord. Come on, everybody. Thank you, Lord. Hallelujah. Praise Him. Thank you, Jesus. Praise you, Lord. Hallelujah. Hallelujah, Lord. Praise you. Resist the devil. I belong to Jesus. Jesus is the Lord of your life.
shanda. Jesus is Lord. Praise you, Lord. Bless your name, Lord. Hallelujah, Lord. Glorify your name, Lord. In Jesus' name. Amen. 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 Please be seated. Thank you. அமர்ந்து கொள்வோம். Very quickly. How do we give entry to the devil? சாத்தானுக்கு நாம் எவ்வாறு அனுமதி அளிக்கின்றோம்? Listen to me very carefully here. கவனமா கொஞ்சம் கவனிங்க. Okay, I put something. Let me go according to this. Don't give him entry in your life. உங்கள் வாழ்க்கையிலே அவனுக்கு இடம் கொடாதிருங்கள். He then gains more and more territory in your life. அவன் அதிகமாக உள்ளே நுழைய வருவான். It is like the enemy of another nation, right? Enemy of a nation. ஒரு நாட்டின் எதிரி போல உள்ளே நுழைவான். Once he comes in, உள்ள வந்துட்டா he will start conquering other places also, right? பக்கத்துல இருக்கலாம் கைப்பற்ற முடியும். That's why the word territory is a good word. It's an army word. அதனால தான் அந்த மிலிட்டரிக்கே உள்ள வார்த்தை அந்த more and more and more of territory and more of your life too. அவனுடைய வாழ்க்கை அங்குள்ள பகுதிகளை அவன் கைப்பற்ற முயற்சிக்கின்றான். And you'll be wondering why things are not working in my life. ஏன் என் வாழ்விலே நடப்பதில்லை? Acts chapter 5 verse 3. Okay, we already saw this. Leave this. Okay. Acts chapter 5 verse 3. But Peter said, Ananias, why has Satan filled your heart to lie to the Holy Spirit and to keep back for yourself part of the proceeds of the land? 5:3. திருத்தூதர் பணி 5:3. அப்போது பேதுரு, அனனியா, நீ நிலத்தை விற்ற தொகையின் ஒரு பகுதியை உனக்கென்று வைத்துக்கொண்டு தூய ஆவியாரிடம் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் உள்ளத்தை ஆட்கொண்டதே. அது விற்கப்படுவதற்கு முன்பு உன்னுடையதாகத்தானே இருந்தது. அதை விற்ற பின்பும் அந்த பணம் உன்னுடைய உரிமையாகத்தானே இருந்தது. பின்பு ஏன் நீ செயலுக்கு உன் உள்ளத்தில் இடம் அளித்தாய்? Anything that is a habit, listen to me. பழக்கம். Anything that is a habit, பழக்கம் ஆகிவிட்ட ஒரு செயல், you repeatedly do, தொடர்ந்து செய்தால், will become an entry point for the devil. சாத்தான் நுழைவதற்கு அந்த பகுதி இடம் அளிக்கும். Something you keep on doing, தொடர்ந்து நீங்க ஒன்னு செஞ்சிட்டே இருக்கீங்க, you are not getting out of it, நீங்கள் அதை விட்டு விலகவில்லை, you are not repenting, அதற்காக அந்த பாவத்திற்காக மனம் வருந்தவில்லை, then at some point of time கொஞ்ச நாட்களுக்காக a spirit will come in. அப்பொழுது அந்த தீயாவி வரும். Let me give an example. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். Take pornography. உங்களுக்கு தெரியும் ஆபாச படங்கள் பார்ப்பது. We all know. நம்ம எல்லாருக்கும் தெரியும். Pornography is a serious sin. எல்லாருக்கும் தெரியும் இது மிக கொடுமையான சாவான பாவம். Pornography is a multi-million dollar industry. இன்று அது அதிக பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக வளர்ந்துள்ளது. And if you keep watching it, அதை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே இருந்தால், after some time, ஒரு சில நாட்களுக்கு பின்பதாக, you cannot give it up. அதை உங்களால் விடவே முடியாது. Have you heard of the word addict? உங்களுக்கு தெரியுமா அடிமைத்தனம்? Yeah, addict. What is an addict? அடிமைத்தனம்னா என்ன? Who is an addict? யார் அடிமைத்தனத்துக்கு உண்டானவர் யார்? Addict is, when I say there is addiction, அதில் நீங்கள் ஒரு மாற்றம் உண்டு என்று சொல்லும்போது, it means you cannot do without it. அது இல்லாமல், அந்த அடிமைத்தனத்தில் இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. Do you know how people become alcoholics? உங்களுக்கு எப்படி குடிகாரர்களாக மாறான்னு தெரியுமா? They started drinking socially. நண்பர்களோடு சேர்ந்து சோஷியல் சொல்லி குடிக்க, all friends meet, அரே one little bit once in a way take, no. நண்பர்களாம் சேர்ந்து ஒரு நாள் தானே சும்மா கொஞ்சம் தானே குடி, கொஞ்சம் எடுத்தாங்க. And nowadays the party is so much. இப்பொழுது பார்ட்டி அவ்வளோ இருக்கு. We party so much, we keep on drinking so much also. பார்ட்டி நிறைய இருக்கிறதுனால குடிச்சிட்டே இருக்கோம். Because you are also worried. நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். How to tell no to my friends? என் நண்பனை பார்த்து முடியாது, குடிக்க முடியாதுன்னு சொல்றது எப்படி சொல்றது? I am at a company party. நான் கம்பெனில கூடிய பார்ட்டில எல்லாரோட இருக்கேன். Many people follow this. I am in a company party. I have to treat my somebody came from abroad. I have to treat him. வெளிநாட்டிலிருந்து வந்து இன்னொரு வேலை செய்யறவள நான் உங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கிறேன், அதனால குடிச்சேன்னு சொல்றது உண்டு. It look bad if I don't take. அவனுக்கு முன்னாடி நான் குடிக்காட்டி அது நல்லா இருக்காது. So you take. அதனால நீ குடிக்கிறாய். And these parties never end. இப்படிப்பட்ட பார்ட்டிகள் வாழ்க்கையில ஒரு நாள் And you take little bit, you take little bit, you take little bit.
கொஞ்சமா குடிச்சிட்டே After that, you இருப்பான். become alcoholic. அதுக்கப்புறம் நீ ஒரு குடிகாரனாக மாறுகிறாய். Nobody becomes alcoholic overnight. Remember ஒரு that. ராத்திரியில யாருமே குடிகாரனா மாறுது கிடையாது. Unless you drank the whole Kaveri water. காவிரி தண்ணி எல்லாத்தையும் ஒரு ராத்திரி பூரா குடிச்சாதான் ஒரே நாள்ல நீங்க குடிகாரனா Nobody becomes alcoholic overnight. ஒரு ராத்திரிக்குள்ள யாருமே குடிகாரனா மாறுது இல்ல. I want to tell you something. நான் ஒரு சில காரியத்தை சொல்ல You விரும்புகிறேன். must have right principles. நம்முடைய வாழ்விலே சரியான குறிக்கோள்கள் இருக்க Don't வேண்டும். worry what people say. மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை பத்தி கவலை வேண்டாம். I too travel outside. நானும் வெளிநாடுகளுக்கு செல்கிறேன். For example, if you go to Germany, நீங்க ஜெர்மனிக்கு போனீங்கன்னா more than water, they will first give you beer. நீங்க போனோம்னா முதல்ல பியர் தான் குடிப்பாங்க. Beer is cheaper than water. தண்ணியை விட பியர் சீப்பா தான் இருக்கு. And so, I'm not against it. They say Christians also drink there. அவங்க சொல்றது என்ன, கிறிஸ்தவங்க தான் அதை குடிக்கிறாங்க. Because that's their culture, that's their lifestyle. அது உங்களுடைய வாழ்க்கை முறை, கலாச்சாரம். But they say beer is okay, beer is not having alcohol content or very less alcohol அவங்க content. சொல்றாங்க அதுல ஆல்கஹால்ல குடி இல்ல, பியர் தானே, தண்ணி மாதிரி தான், அதுல ஒன்னும் ரிஸ்க் கிடையாதுன்னு சொல்றாங்க. I am not judging them. நான் அவர்களை தீர்ப்பிடவில்லை. Because I don't know where this video will go. இந்த வீடியோ எங்க போகணும் எனக்கு தெரியாது. They offer me also. அவர்கள் எனக்கு கூட கொடுப்பது உண்டு. But I say I don't drink. நான் சொல்லுவது நான் குடிக்கிறது இல்லைன்னு They சொல்லுவேன். are Christians. அவர்கள் கிறிஸ்தவர்கள். They organize the prayer meeting for me to come. அவர்கள் ஜெப கூட்டங்களை அவர்கள் ஆர்கனைஸ் பண்றாங்க. Maybe that is their culture. ஒருவேளை அது அவருடைய கலாச்சாரமாக இருக்கலாம். But I say no, I don't drink. ஆனாலும் நான் சொல்லுவேன் நான் You don't குடிக்கிறது even இல்லை. take once in a way. எப்பதாவது கூட குடிக்கிறது இல்லையான்னு கேட்பாங்க. I say no. நான் சொல்றது இல்ல. I don't take once in a while. நான் எப்போது கூட குடிக்கிறது இல்ல. So what I am trying to say here is be very careful. If you do something repeatedly, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் தொடர்ந்து ஒரு செயலை நீங்கள் தொடர்ந்து செய்தால் that can become an entry point in your life. அது அவ்வாறாக சாத்தான் அதன் வழியாக நுழைவான். If you are viewing pornography, the spirit of lust will come. நீங்கள் ஆபாச படங்களை பார்க்கும்போது காமவெறி உள்ளே நுழையும். And alcoholism or whatever it is, no, sometimes all these can become spirits. இவை இந்த குடி போதைகள் தீய ஆவிகளாக மாறும். Look at this. இத பாருங்க. Unforgiveness and bitterness. வெறுப்பு, மன்னிக்காத தன்மை. Ephesians chapter 4 verse 26. எபேசியர் 4:24. Let not the sun go down on your anger. சூரியன் மறைவதற்குள் உங்களுடைய கோபம் தணியட்டும். If you refuse to forgive, நீங்கள் மன்னிக்க மறுத்தால், if you don't forgive, நீங்கள் மன்னிக்காவிட்டால் it will lead to bitterness. அது கசப்பை உண்டாக்கும். And excessive bitterness மிகவும் வெறுப்பாக இருந்தால் will cause hatred. அது வெறுப்பை உண்டாக்கும். And an evil spirit can come in. தீய ஆவி உள்ளே நுழைய வழி உண்டு. And you will be struggling all your life. அது உங்கள் வாழ்நாள் முழுவதும் You will be going for all the healing services in this world. நீங்க உலகில் உள்ள எல்லா சுகமளிக்கும் நற்செய்தி கூட்டங்களுக்கு போனாலும் And you will be thinking God is healing everybody except me. நீங்க சொல்லுவீங்க எல்லாரும் கடவுள் சுகமாக்குறாரு, என்னை மட்டும் சுகமாக்கலையே என்று. Why? Because you are not willing to forgive. ஏனெனில் நீங்க மற்றவர்களை மன்னிக்க தயாராக இல்லை. How many people are in bondage because they don't forgive, right? எத்தனை பேர் மன்னிக்காதது நிமித்தம் அடிமைத்தனத்திலே வாழ்கிறார்கள். So please learn to forgive. அதனால் பிறரை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். Forgive your spouse, your husband or your wife. Hello. கணவன் மனைவி தங்களுடைய வாழ்க்கை துணைகளை மன்னியுங்கள். Forgive your parents. உங்களுடைய பெற்றோரை மன்னியுங்கள். Forgive your mother-in-law. உங்களுடைய மாமியாரை மன்னிங்க. Hello, mother-in-law. மாமியாரை மன்னிங்க. You have to forgive. நாம் மன்னிக்க வேண்டும். Your uncle, auntie, your boss. உங்களுடைய மேனேஜரோ அல்லது மற்ற அங்கிளோ ஆண்டி எல்லாரையும் மன்னிக்க வேண்டும். Whoever it is, forgive. யாரா இருந்தாலும் மன்னிக்க வேண்டும். நீங்கள் மன்னிக்காவிட்டால் and you keep on listening to the word of God, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாலும் hardness of heart will come one day. உங்கள் மீது இதயத்தின் கடினம் வந்துவிடும். Once I was preaching in Calcutta. ஒரு முறை கல்கத்தாவில் நான் இறைவார்த்தை போதித்துக் கொண்டிருந்தேன். One girl came to me. ஒரு பொண்ணு என்கிட்ட வந்தா. I'm preaching. நான் போதித்துக் கொண்டிருந்தேன். She is crying. அவ உட்கார்ந்து அழுதுட்டே இருந்தா. Every time I preach,
நான் போதிக்கும் போதெல்லாம் she's crying. அழுதுட்டே இருப்பா. I said, what's that? நான் கேட்டது என்னது? Till today nobody cried at my preaching, they only laugh. நான் போதிக்கும் போது எல்லாம் சிரிப்பாங்க, இவ என்ன அழுதுட்டே இருக்கா? So I went to her. நான் சொன்னேன், So why do you cry? நீ ஏன் அழுகுற? She said, then she had a long story. அவ பெரிய கதை சொன்னா. She fell in love with her neighbor. பக்கத்து வீட்டுக்கு பேர் காதல் வைக்கொண்டாள். Because the Bible says love your neighbor. ஏன்னா இறைவார்த்தை சொல்கிறது உன்னை அடுத்திருப்பவரை நேசி. And that boy promised to marry her. அந்த பையன் வேற உன்னை கல்யாணம் பண்றேன்னு உறுதி சொல்லிட்டான். And he went to the US. அவன் யுஎஸ்க்கு போயிட்டான். He forgot her. அத மறந்துட்டான். So she's weeping. ஆனா அவள் அழுகிறா. She feels cheated. அவள் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தாள். But I told her, நான் சொன்னேன், he's gone. அவன் போயிட்டான். Let him go. போகட்டும். By crying he's not going to come back. அவன் திருப்பி வர மாட்டான். நீ அழுது. Let him go. அவன் போட்டுமே. She said, no, how can I let Ayyopa, if these love birds not to counsel very hard. அவன் சொன்னா எப்படி போவே, என்ன செய்ய முடியும், எது எப்படி நடக்குது, அழுது புலம்பிட்டான். I told her, I am giving you a secret. நான் சொன்னேன், உனக்கு ஒரு ரகசியம் சொல்லி தரட்டுமா? If you want freedom in your life, உன் வாழ்க்கையில் விடுதலை வேண்டும் என்றால் you must forgive the boy. அந்த மகனை நீ மன்னிக்க வேண்டும். Let him go. அவன் போகட்டும். God will bring the right man. உனக்கு பொருத்தமான நபரை கடவுள் கொண்டு வருவார். And praise God. Praise God. She did it. அவள் செய்தாள். We prayed together. நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து She ஜெபித்தோம். forgave the boy. அவனை மன்னித்தாள். She went through the retreat. அவள் தியானத்தில் கலந்து கொண்டாள். Now when I'm preaching, நாம் இறைவார்த்தையை சொன்னபோது she's not crying. அதுக்கப்புறம் அவள் அழுகல. Because it was a burden. It's a wound. You know what a wound is? அவளுக்கு இருந்த உள்மன காயம் அது. Yeah, so it's a pain. So praise God, I finished the retreat. I came back to Bangalore. நான் போதிட்டு மீண்டும் பெங்களூருக்கு வந்துட்டேன். And 1 year later on, she sent me her invitation, wedding invitation. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு திருமணத்துக்கான She told me, brother, I'm getting married. I said, hallelujah. அவளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. Hey, let life go on. வாழ்க்கை முழுவதும். Hello, are you there? Yeah, let life go on. Something didn't work, forget it. நடந்திருந்தால் மறந்து விட்டு வாழ்க்கை தொடருவோம். The mistake is தவறு என்னன்னா, when we try to live in the past. கடந்த காலத்தில் நாம் வாழும்போது, how can you do that? I spent so much of money every time I went to Cure Fit. What Cure Fit? Where some fit? Coffee day. Spent money. What to do? You are foolish, no? கடந்த காலத்தை பத்தி பேசுவோம். நம்ம காஃபி டேக்கு போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம், இவ்வளவு காசு செலவழிச்சு அப்படி பண்ணே இப்படி பண்ணே சொல்லிட்டே இருப்போம். Let it go. போகட்டும். It is by letting go. போக அனுமதிப்போம். You will get freedom. உங்களுக்கு விடுதலை உண்டு. I remember my life. என் வாழ்வில் எனக்கு தெரியும். When I was in college, கல்லூரியில் இருந்தபோது, of course I made a retreat. நான் தியானம் செய்தேன். We used to pray together in the chapel. நாங்கள் ஆலயத்திலே ஒன்றாய் ஜெபிப்போம். One girl used to come also. ஒரு பெண் எப்பொழுதும் என்னிடம் வருவாள். Very nice girl and good looking. நல்ல பொண்ணு, அழகா இருப்பா. So I started liking her. நான் நினைச்சேன் சரியான பெண் என்று. I had a mentor. நான் அவர் எனக்கு என்னை வழிநடத்த இருந்தார். So I went to the mentor. அதனால் the spiritual director நான் போனேன். I told the mentor, I think I'm liking this girl. அவர்கிட்ட போய் எனக்கு அறிவுரை கூறுவரிடம் சொன்னேன். Mentor was very angry with me. நான் அந்த பொண்ணை பிடிக்கும் சொன்னேன்னா அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. He told me, Colin, அவர் சொன்னாரு, காலின், when you're in college, நீ கல்லூரியில இருக்கும்போது only 2 things matter. நீ 2 தான் கவனம்க்கு பண்ணணும். Number 1, Jesus. முதலாவதாக இயேசு. Number 1 is Jesus. முதலாவதாக இயேசு. Number 2 is your studies. இரண்டாவது படிப்பில் கவனத்தை செலுத்த வேண்டும். Let this girl get out of your life. இந்த பெண்ணு ஓ வாழ்க்கையை விட்டு போகட்டும். I was like a punctured tube. டியூப்ல எப்படி பஞ்சர் போகுமோ அது மாதிரி நான் மாறிட்டேன். 1 week later the mentor saw me. அப்பொழுது அவர் என்னை பார்த்தார். He asked me, how are you? எப்படி இருக்கேன்னு கேட்டார் என்னை. I said, puncture. அவர் சொன்னார், வேதனை ஆயிருக்கிறது, பஞ்சர் ஆயிடுச்சு. You know, my mentor told me something till today I have not forgotten. என்னை வழிநடத்த கூடியவர் சொன்னதை இன்று வரை நான் மறப்பதில்லை. I want to tell you this also. So you can even counsel, you know, when people come for counseling, you know, you can give them this advice. He told me, do you want God's will? அவர் என்னிடம் கேட்டார், ஏன் இதை சொல்கிறேன் என்றால் நீங்கள் மற்றவருக்கு சொல்ல வேண்டும் என்று. I said, yeah, who doesn't want
God's will. உனக்கு கடவுளின் சித்தம் தேவையா? நான் சொன்னேன் யாருக்கு தேவையில்லை. I told him, yes, of course I want God's will. நான் சொன்னேன் கடவுளின் சித்தம் எனக்கு தேவை. Then he told me, அப்புறம் அவர் சொன்னாரு, don't you think, நீ நினைக்கலையா, if this girl is in God's will for your life, உன் வாழ்க்கைக்கு இந்த பெண்ணை கடவுள் சித்தமா இருந்தால் God can bring her into your life 10 years later. 10 வருடத்துக்கு பின்பதாக கூட கடவுள் இவளை உன் வாழ்வில் கொண்டு வருவார். Yeah, good logic. Yeah, I said. நான் சொன்னேன் ஆமா ஆமா சொன்னேன். Immediately he told me, let her go. அவர் சொன்ன போடும் சொன்னார். Let her go. Why you worried? If it is God's will, he'll bring her back. அவள் போகட்டும், கடவுள் சித்தனா திருப்பி வந்துருவா. What happened? 10 years went. என்னாச்சு? 10 வருஷம் போச்சு. 20 years went. 20 வருஷம் போச்சு. 30 years went. 30 வருஷம் போச்சு. She never came back into my life. என் வாழ்க்கையில் அவள் நுழையவே இல்லை. Why? Because God had a plan. ஏனெனில் கடவுளுக்கு என் வாழ்க்கை குறித்த ஒரு திட்டம் இருந்தது. God brought a full-time missionary into my life. Hallelujah. என் வாழ்க்கையை முழு நேர ஊழியராக கடவுள் திட்டமிட்டு இருந்தார். Who knows if I married that person? எனக்கு ஒருவேளை அவளை திருமணம் செய்திருந்தால் I wouldn't have been here. நான் இங்கே நின்றுக்கவே மாட்டேன். You see, that is how sometimes the enemy will block God's plan for your life. அதனால் தான் சில நேரங்களிலே சாத்தான் உங்கள் வாழ்விலே தடைகளை இவ்வாறாக கொண்டு வருவார். He will get you into a wrong relationship. தவறான உறவுகளுக்குள் உங்களை மாட்டி He will வைப்பான். take you off to some other country. வேறு நாடுகளுக்கு அழைத்துச் செல்வான். And sometimes, I'm not saying you shouldn't do that, but you must pray and discern. நான் செய்யக்கூடாது என்று சொல்லலை, செபித்து நான் முடிவெடுக்க வேண்டும். When I finished my degree, நான் என்னுடைய டிகிரியை முடித்த போது my classmate என்னுடைய கிளாஸ்மேட் told me this. அவன் சொன்னான், Colin, I can take you to Dubai. நான் உன்னை துபாய்க்கு கூட்டி கொண்டு போவேன். My father என்னுடைய அப்பா is the director of one of the largest companies in Dubai. உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்க எல்லாவற்றுக்கும் தலைவராக என்னுடைய அப்பா அந்த கம்பெனியில் And he இருக்கார். can very easily get you a job. உனக்கு ரொம்ப எளிதில் ஒரு நல்ல வேலையை அவர் கொடுக்க முடியும். I told that girl, நான் சொன்னேன் அவளிடம், I am not coming. நான் வரல. I want to grow in Jesus. நான் இயேசுவில் வளர விரும்புகிறேன். I want to really make sure I put a good foundation of Christ. நான் இயேசு என்ற நல்ல அடித்தளத்தை போட விரும்புகிறேன் என்று சொன்னேன். What an amazing decision. அவன் சொன்ன எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு முடிவு. I am here today with you. நான் அதனால் தான் இன்று உங்களோடு I don't know இருக்கிறேன். if I had gone to Dubai, what would have happened? I don't know. நான் ஒருவேளை துபாய் போயிருந்தால். So sometimes, brothers and sisters, they may look nice. ஒரு சில வேளைகள் அவை நன்றாக தோன்றும். But it could be the plan of the devil. சாத்தானின் திட்டமாக கூட இருக்கலாம். They may look very nice. நன்றாக பார்க்க இருக்கலாம். That's why you must pray. அதனால் தான் நாம் ஜெபிக்க வேண்டும். That's why I told you, you must get the gift of tongues. அதனால் தான் நான் சொல்கிறேன் பரவச பேச்சு என்ற வரத்தை When you get the gift of tongues, the Holy Spirit will put you on the right path. நீங்கள் பரவச பேச்சு என்ற வரத்தை பெறும்போது தூய ஆவியானவர் சரியான பாதையில் So if there is any bitterness, unforgiveness and bitterness, let it go. உங்கள் வாழ்விலே மன்னிப்பற்ற நிலை கசப்பு இருந்தால் அது உங்களை விட்டு போகட்டும். Any lust and porn, lust and pornography. மற்றுமாய் கூட அடிமைத்தனங்கள். I already told you, right? If it's excessive, you will have a problem. நீங்கள் அதிகமாக இந்த விபச்சாரம் போன்ற பாவங்களுக்கு அடிமையானால் தொல்லைகளை தரும். Matthew chapter 5 verse 28. மத்தேயு 5:28. Jesus is saying, if you look at a woman with lust in her eyes, you have caused adultery in your heart. இயேசு சொன்னார் மத்தேயு 5:28, ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. And that is why you must pray to the Holy Spirit. அதனால் தான் நாம் தூய ஆவியிடம் ஜெபிக்க வேண்டும். Who will make us holy? யார் நம்மை தூயோராய் வாழ உதவி செய்ய முடியும்? Holy Spirit. தூய ஆவியார். That is his work. அதுதான் அவருடைய வேலை. That's why it's called the Holy Spirit. அதனால் தான் தூய ஆவியார் என்று அழைக்கிறோம். You cannot become holy. நீங்கள் தூயோராய் வாழ முடியாது. But when you start developing a relationship with the Holy Spirit, ஆனால் தூய ஆவியோடு நெருங்கி வாழும்போது he will make you holy. அவர் உங்களை தூயோராய் மாற்றுவார். Next point, jealousy, anxiety, fear. அடுத்ததாக கோபம், பயம், கவலை. We are talking about excessive jealousy,
anxiety, and fear. அளவுக்கு அதிகமான கோபம், பொறாமை, பயத்தை பற்றி நாம் பேசுகிறோம். You know, it is amazing அறிவதற்கு இது மிக how some people live their life. ஒரு சிலர் எப்படி வாழ்றாங்கன்னு தெரிஞ்சாலே அதிசயமா இருக்கு. Some people worry all the time. Have you noticed it? They worry all the time. ஒரு சிலர் எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. Once one lady told me, ஒரு பெண் என்னிடம் இப்படி சொன்னாங்க, brother, now I don't have any worry. பிரதர், எனக்கு எந்த கவலையுமே இல்ல. I told her, is it good or bad? நான் கேட்டேன், நல்லதா கெட்டதான்னு கேட்டேன். She is worried, she doesn't have worry. அவளுக்கு கவலையே இல்லைன்னு கவலைப்படுதா அந்த அம்மா. Our problem. அதுதான் அந்த அம்மாவோட சொல்ல. We want something or the other. We have to worry. நம்ம கவலைப்படுறதுக்காக ஏதாவது ஒரு கவலை வேணும்னு அவங்க விரும்புறாங்க. You know what Jesus said? இயேசு என்ன சொன்னார்? By worrying, நீ கவலைப்படுவதால் you cannot add 1 inch to your life. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அங்குலம் கூட அசைக்க முடியாது. Don't spend your life worrying. கவலைப்பட்டு உங்கள் வாழ்வை வீணாக்காதீர்கள். Because when you worry and have anxiety and you have unforgiveness and bitterness, it will show in your life. Health. நீங்கள் கவலைப்பட்டு வீணாக மனத்திலே வேதனைப்படும் போது, மன்னிக்காத போது, கசக்கும் போது சாத்தானுடைய your health will deteriorate. உங்களுடைய நற்சுகம் அழிந்து போகும். Then you will be going to the doctor to take medicines. அதனால் நீங்கள் மருத்துவர்கிட்ட போய் மருந்து வாங்க வேண்டி இருக்கும். That's why all doctors are doing well. அதனால தான் எல்லா மருத்துவரும் நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. Because we don't know how to handle our life. ஏன்னா நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்றது நமக்கு தெரியாது. Philippians chapter 4 verse 6. பிலிப்பியர்கள் திருமிகம் 4:6 சொல்கிறது, do not be anxious about anything, எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள், but everything எல்லாவற்றிலும் through prayer and supplication, ஜெபத்திலும் ஆண்டவரிடம் நீங்கள் அதை அறிக்கையிடுங்கள். let your request be made known to God. கடவுளுக்கு மட்டும் உங்களுடைய தேவைகளை உகந்த பலியாய் அர்ப்பணியுங்கள். Amen. ஆமென். Say hallelujah. ஹalleluya. Do not be anxious about anything. எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். Anything means what? What is anything? Nothing. எதுனா என்ன? எதுவுமே இல்ல. Don't be anxious, don't be worried. Oh, brother, when my son is going to get married. Why are you worried, no? எப்ப என் மகனுக்கு கல்யாணம்? வீணா கவலைப்படாதீங்க. கவலைப்பட்டு என்ன பண்ண போறீங்க? Brother, my daughter is 28. So what, ma? என் பொண்ணுக்கு 20 வயசு ஆச்சு. அப்படினா என்னாச்சு? Does age make a marriage? அது திருமணம் செய்யக்கூடிய வயசா? Age doesn't make a marriage. வயசு திருமணத்தை நிச்சயிப்பது இல்லை. And don't force your son or daughter to get married. உங்க மகனையும் மகளையும் திருமணம் செய்ய கட்டாயப்படுத்தாதீர்கள். You already made one mistake. நீ ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. Now don't let your children do the same mistake. உங்க பிள்ளைகளை அதே தப்பை செய்ய வைக்காதீங்க. I will tell you a truth. நான் உண்மையை சொல்றேன். Pray for them. அவர்களுக்காக ஜெபியுங்கள். That they will make the right choice. சரியான பாதையை அவர்கள் தெரிந்து தெளிய ஜெபியுங்கள். I pray for my son and my daughter. என் மகனுக்கு மகளுக்கு நான் முயற்சித்தேன். Not for marriage, they are very young. அவர்கள் சிறுவர்களாக For God's plan இருக்கும்போது to be accomplished in their life. அவருடைய படிப்பை அவருடைய திட்டம் நிறைவேற. So in my mobile phone, என்னுடைய மகன் I have their picture. அவருடைய படம் வைத்திருக்கிறேன். So not every day, but some days, சில சமயங்களில் I'll open my phone. என்னுடைய போனை திறந்து I'll put my daughter's photo. என்னுடைய பொண்ணுடைய போட்டோ And வச்சு I pray for her 180 seconds in tongues. நான் 182 நிமிடம் அந்நிய பாஷையிலே அவளுக்காக ஜெபிக்கிறேன். I don't know what she needs. அவளுக்கு என்ன தேவை என்று எனக்கு தெரியாது. I don't know what is going inside her. அவளுக்குள்ள என்ன நடக்கிறது என்று எனக்கு I தெரியாது. don't know what is her plan in life. அவளுடைய திட்டம் வாழ்க்கையில என்ன But என்று the எனக்கு Holy தெரியாது. Spirit knows. ஆனால் தூய ஆவியாருக்கு தெரியும். So I pray for her in tongues 3 minutes. அதனால் அவளுக்காக 3 வரை நான் அந்நிய பாஷை ஜெபிக்கிறேன். For my wife and son also I pray for 3 minutes. என்னுடைய மனைவிக்கும் மகனுக்கும் 3 நிமிடம் ஜெபிக்கிறேன். That is the secret. I want to tell you, do that silently. அதுதான் ரகசியம். அமைதியாக சொல்ல விரும்புகிறேன். Don't, sometimes we do the wrong ways, no? சில சமயத்தில் தவறான வழிகளை காட்டி விடுகிறோம். One lady told me, ஒரு அம்மா சொன்னாங்க, I'm trying to bring that man of mine. I said, who ma that is? I'm trying to bring that man of mine. என்ன கூறிய மனிதரை நான் கொண்டு வர முயற்சிக்கிறேன். To the retreat, brother. தியானத்துக்கு கொண்டு வரணும் He is முயற்சிக்கிறேன். not coming.
அவர் வரவே மாட்டேங்கிறாரு. He is only with bottle. அவர் எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டே இருக்காரு. So if you try to force somebody, யாரையாவது கட்டாயப்படுத்தினால் it's not going to work. வேலையே நடக்காது. You know what you should do? அவர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? Target their lives through prayer. உங்கள் வாழ்க்கையை ஜெபத்திலே When I say ஜெபியுங்கள். prayer, I'm talking about the gift of tongues. நீங்கள் அந்நிய Not பாஷை simply ஜெபியுங்கள். look at Lord, Jimmy, Lord, and just take him. Then Lord, I'll ask him to the retreat or to myself. நீங்க அவரை எடுத்துக்கொள்ளுங்க என்று சொல்லும்போது தியானத்துக்கா மேல எடுத்துக்கொள்ளுங்களான்னு தெரியாம போயிடும். அதனால அந்நிய பாஷையில ஜெபிங்க அவங்களுக்காக. Pray for Jimmy in tongues. I'm telling you, you will be amazed at your children. நீங்கள் அவர்களுக்காக அந்நிய பாஷையில் ஜெபிக்கும்போது You will be amazed at your husband or wife. உங்கள் கணவன் மனைவி பிள்ளைகளை பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள். Unnecessary fear. தேவையற்ற பயம். COVID time. இந்த தொற்று நோய் காலகட்டத்தில் Everybody. See, excessive fear is unhealthy. அளவுக்கு அதிகமான பயம் தேவையற்றது. What is the opposite of fear? பயத்துக்கு எதிர்ச்சொல் என்ன? Faith. தைரியம். What is the opposite of fear? When you go through fear, what do you want to experience? பயம் இருக்கும்போது எதை உணர விரும்புறீங்க? Peace. அமைதி. The solution, the vaccination. We are in the vaccination drive. இப்ப எல்லா இடத்துலயும் ஊசி தடுப்பூசி நடந்துட்டு இருக்கு. The vaccination to your fear is peace. உங்களுடைய பயத்துக்கு தடுப்பூசி அமைதியை கொண்டு வரும். The peace of Christ. இயேசு என்கின்ற அமைதியை கொண்டு வரும்போது we take precautions, நாம் எடுத்துக்கொள்வோம், but there is no fear. பயம் இல்லாத இருக்கும்போது. When I was coming to Coimbatore, நான் கோயம்புத்தூருக்கு வரும்போது people were already messaging me on WhatsApp. நிறைய வாட்ஸ்அப் எனக்கு அனுப்புனாங்க. Do you want to go? நீங்க போக விரும்புறீங்களா? Why do you want to go? ஏன் போறீங்க? Take care of your life. உங்க வாழ்க்கையை பாத்துக்கங்க. I said, yeah, I know. But there is no fear in my heart. நான் சொன்னேன், எனக்கு தெரியும், எனக்கு பயமே இல்லை. If you have fear, உங்களுக்கு பயம் இருந்தால் you will get it. அது உங்களுக்கு வந்துவிடும். தொற்று நோய் வந்துவிடும். That is the doorway for the enemy. He'll come in. அதுதான் சாத்தான் உள்ளே நுழைவதற்கு நுழைவாயில். So be careful. அதனால் கவனமாய் இருங்கள். Very quickly, yeah. Food offered to idols. மற்ற சிலை வழிபாடுகளுக்கு கொடுக்கப்பட்ட உணவு. Yes, we are in India. நாம் இந்தியாவில் இருக்கிறோம். It is a Hindu country. இந்திய நாடு இந்து மக்கள். But you must be little careful. ஆனாலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். Some people can eat food offered to the idols and nothing can happen to them. ஒரு சிலருக்கு சிலைகளுக்கு வழிபாடு செய்த உணவை சாப்பிட்டு ஒண்ணும் ஆகாது. But some people can get food offered to the idols and it can affect your health. ஆனா ஒரு சிலருக்கு சிலைகளுக்கு கொடுக்கப்பட்ட உணவை உண்டால் அவங்க உடம்ப அது பாதிக்கும். So you must know where you are. உங்களுக்கு தெரியணும் நீங்க எதுல எங்கே எப்படி இருக்கீங்க. You must know how spiritually strong you are. ஆன்ம காரியத்திலே எவ்வளவு வல்லமையாய் இருக்கிறீர்கள் என்று உங்களை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டும். I know people, எனக்கு தெரியும் ஒரு சிலரை, who ate prasada, அவங்க அந்த பிரசாதத்தை சாப்பிட்டவர்கள், and their life got affected. அவர்கள் life got affected. வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. I know people, ஒரு சிலர்கள், who went on a school excursion, பள்ளியிலிருந்து, and the school took them to temples. அவர்கள் எல்லா கோயிலிருந்து எக்ஸ்கர்ஷன் போனாங்க. Again I said, if you feel you're uncomfortable, உங்களுக்கு அது நன்றாக இல்லாது நீங்கள் உணர்ந்தால், you can always say, I don't want to come there. நீங்க சொல்லலாம், கோயிலுக்கு போறீங்க நான் வரலன்னு சொல்லலாம். No harm. அது தப்பே இல்ல. But better to say that than to go and get affected in your life. அது உங்க வாழ்விலே பாதிக்கும் என்றால் அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். When I was working, நான் வேலை செய்தபோது every Friday, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் they used to make something called puja, no? Every Friday, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த அலுவலகத்துல பூஜை பண்ணுவாங்க. They used to have these bananas or some sweets also sometimes. வாழைப்பழம் ஏதாவது இனிப்பு வச்சு படைப்பாங்க. And they'll bring that lamp, that lamp, fire. அந்த நெருப்பை கொண்டு வந்து கொடுப்பாங்க. I used to skip it. நான் அதை தொடர்றதில்லை. I used to skip it. ஆனா அதை தவிர்த்து விடுவது உண்டு. If they gave me the sweet to eat, I skipped it. அவங்க அந்த skipped means அவருக்கு கொடுக்கிற ஸ்வீட் அவர் எடுத்துக்கொள்வதில்லை. I avoided it. எடுக்கிறதில்லை. Of course they asked me.
அவங்க என்னிட கேட்பது உண்டு. This is what they asked me. The problem is this. ப்ராப்ளமே தொல்லையே இதுதான். There were some 2 other Catholics also. அங்க 2-3 கத்தோலிக்கர் வேற இருக்காங்க. They are eating bananas like they never ate in their life. வாழ்க்கையில வாழைப்பழம் சாப்பிடாதது போல இந்த வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. They are telling me. அவங்க என்கிட்ட சொல்றாங்க, We are eating, what's the problem for you? நாங்க திங்கும்போது உனக்கு என்ன தொல்லை? I said, you are free to eat. அவங்க சொன்னாங்க, எனக்கு வேண்டாம், நீங்க செய்யுங்க. I have no issues. எனக்கு வேண்டாம். And then someone said, some non-Christian said, மற்ற இந்துக்கள் சொன்னார்கள், oh, but we also come to your church. நாங்க கூட உங்க கோயிலுக்கு வரோம்ல. Why you can't come to a temple? நீங்க கோயிலுக்கு ஏன் வரக்கூடாது? I said, you have the freedom to choice. நீங்க ஏன் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை பற்றி கவலைப்படுகிறீர்கள்? You can say no to come to a church. உங்களுக்கு கோயிலுக்கு வர வேண்டாம்னா வேண்டாம்னு சொல்லுங்க. But let me tell you, ஆனால் நான் சொல்கிறேன், coming to a church and going to a temple are 2 different things. ஆலயத்துக்கு வருவதும் இந்து கோயிலுக்கு போவதும் 2 வேறுபட்ட காரியங்கள். So you must know where you are. நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியணும். If you are spiritually weak, just don't take a chance. நீங்கள் ஆவிக்குரிய விஷயத்திலே மிகவும் மோசமா இருந்தால் இதிலே நீங்கள் தலையிட வேண்டாம். You know, there's a full chapter on this written by Saint Paul. இந்த பவுல் இதை பற்றி ஒரு அதிகாரம் முழுவதுமாய் எழுதி இருக்கிறார். You should read 1 Corinthians 6, 1 Corinthians 7, 1 Corinthians 8, Acts chapter 5. All of this. 1 கொரிந்தியர் 6, 7, 8 மற்றுமாய் கூட. Here it is. Okay, here it is. 1 Corinthians 8 verse 4. Please read it. 1 கொரிந்தியர் 8:4 சொல்கிறது, So then, about eating food sacrificed to idols, we know that an idol is nothing at all in this world, and that there is no one but one God. இப்பொழுது சிலைகளுக்கு படைக்கப்பட்டவரை உண்பதை குறித்து பார்ப்போம். இவ்வுலகில் சிலை உண்பது ஒன்றுமே இல்லை. கடவுள் ஒருவரன்றி வேறு தெய்வங்கள் இல்லை என்று நமக்கு தெரியும். விண்ணிலும் மண்ணிலும் தெய்வங்கள் என்று சொல்லப்படுபவை பல இருக்கலாம். தெய்வங்கள் பலவும் ஆண்டவர் பலரும் உள்ளனர். ஆனால் நமக்கு கடவுள் ஒருவரே, அவரே நம் தந்தை. Read 1 Corinthians 8. 1 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தை படிச்சு பாருங்க. Paul writes the full chapter. அந்த முழு அதிகாரத்தை பவுல் மிக தெளிவாக எழுதினார். Now please listen to me. இப்பொழுது என்னை கவனியுங்கள். You see, I'm not narrow minded. I'm not narrow minded. நான் குறுகிய மனது உள்ளவன் அல்ல. It's not about being narrow minded. இது குறுகிய மனப்பான்மை பற்றியது அல்ல. It is to become aware what certain things will do for you. நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் அறிவு தெளிவோடு தேர்ந்தெடுப்பது. Don't be a fool. புத்தி கெட்டவர்களாக மதியினர்களாக இருக்காதீர்கள். To know the truth உண்மையை அறிவதற்கு and to indulge in something wrong. தவறாவற்றில் நுழைவதற்கு புத்தி கெட்டவர்களாக இல்லாதிருங்கள். And then say, why did it happen to me? ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சுன்னு அப்புறம் சொல்லாதீங்க. I will remind you about Coimbatore retreat. நான் கோயம்புத்தூர் தியானத்துல உங்களுக்கு மீண்டுமாய் ஞாபகப்படுத்துகிறேன். Take some precautionary measures. நீங்கள் கவனமாய் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுங்கள். Going to places a Christian should not go. கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட இடங்களுக்கு போகாதிருப்பது நல்லது. Yeah, certain places, be careful. I don't know. I will tell you, just be careful. I know I'm in camera, that's the problem. நான் சொல்றேன், உங்களுக்கு கவனமா இருங்கள். Taking part in rituals of other religions. மற்ற மதத்தாருடைய சடங்குகளில் ஈடுபடுவது. Of course we will attend the weddings of some non-Christians. நாம் மற்ற மதத்தைச் சேர்ந்த திருமணங்களில் பங்கேற்கிறோம். But be a little careful in taking part in the ritual. ஆனால் அந்த சடங்கு ஆச்சாரங்களில் நீங்கள் அதில் பங்கேற்பதில் கவனமாக இருங்கள். In the ritual means that ceremony, no? சடங்கு ஆச்சாரம் ஆரத்தி. You should be careful. அதில் கவனமாக இருங்கள். So the safest thing is go for the reception. நல்லது என்னன்னா ரிசெப்ஷனுக்கு போங்க, கல்யாணத்துக்கு போகாம. That is the place they will give you to eat. அங்கே தான் நல்ல சாப்பாடு போடுவாங்க ரிசெப்ஷன்ல. So reception is better. ரிசெப்ஷன் நல்லது. Be a little careful. It is for you. You have to take the call. நான் உங்களுக்கு சொல்கிறேன். Yeah. Going to black magic. மற்றுமாய் கூட பில்லி சூனியம், மாய வித்தை, witchcraft, மாய தந்திரங்கள். Do you know what is black magic? You know what is black magic? மாய வித்தை தெரியும். Yeah, you know what? You heard of black magic? எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. Hello? Oh, only heard of magic. Yeah. Witchcraft.
What is the source of witchcraft? மாயவித்தைக்கு அடிப்படை என்ன? What is the source of witchcraft? மாயவித்தைக்கு Satan. அடிப்படை சாத்தான். Satan. சாத்தான். And I know Catholic families. கத்தோலிக்க குடும்பங்களை எனக்கு தெரியும். In disobedience கீழ்ப்படியாமல் to the word of God, ஆண்டவருடைய வார்த்தைக்கு they'll go to witchcraft. இதை அறிந்துவிட்டு அதற்கு செல்வது உண்டு. I know it. எனக்கு தெரியும். Can you imagine? அதை நாம் நினைக்க முடிகிறதா? You know what the book of Deuteronomy says? Deuteronomy. இணைச்சட்டம் அழகாக சொல்கிறது. It says it is a false god and God calls it abomination. அது உங்களுக்கு தடை செய்யப்பட்ட தடையாய் உள்ளது என்று சொல்கிறது. Abomination means, you know what to say, serious offense. மிகவும் முக்கியமான உங்களுக்கு தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. That means you have forsaken the living God and gone to a witchcraft. உயிருள்ள கடவுளை தவிர்க்க வேண்டிய அந்நிய தெய்வங்களை நீங்கள் வணங்குகிறீர்கள். Catholics are doing it. கத்தோலிக்கர்கள் இதை செய்கிறார்கள். Out of jealousy, பொறாமையினால், they are casting a spell, மற்றவர்கள் மீது தீயாவி ஏவுதல், or they want a favor, அவர்களுக்கு ஏதாவது கிடைக்க வேண்டும் என்றால் they do it in marriage too, அதை மாயவித்தை செய்கிறார்கள். they do it in business too, அவர்கள் வியாபாரத்தில் கூட அதை செய்கிறார்கள். You must be extremely careful. அதனால் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். That's why we must make sure we are clothed with the armor of God. அதனால் தாம் ஆண்டவருடைய கவசத்தை நாம் அணிந்தவர்களாக இருக்க வேண்டும். We don't have to be afraid. நாம் பயப்பட தேவையில்லை. Nobody can touch your life. நாம் வாழ்வை ஒருவரும் தொட முடியாது. But you must declare it. ஆனால் நீங்கள் அறிவிக்க வேண்டும். Isaiah 54 verse 17. எசையா 54:17 சொல்கிறது. No weapon fashioned against me will prosper. Amen. உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போக்கருவியும் நிலைத்திராது. Okay. How many of you know Psalm 91? எத்தனை பேருக்கு திருப்பாடல் 91 நல்லா தெரியும்? Every Catholic under the sun knows Psalm 91, but they don't believe it. எல்லாருக்கும் அந்த 91வது பாடல் திருப்பாடல் தெரியும். They will pray Psalm 91 like a parrot. கிளியை போல அந்த திருப்பாடல் 91 சொல்லுவாங்க. But they don't believe it. நம்புறதே கிடையாது. Psalm 91 verse 7 and 10 says, திருப்பாடல் 91 7 10 சொல்கிறது, 1,000 may fall to your left, ஆண்டவரே என் கோட்டையும் பதனுமானவர், 10,000 will fall to your right, 1000 பேர் வலது பக்கம் வந்தாலும் no harm will come to you. உனக்கு எந்த தீங்கும் அணுகாது. That is how you and I live. அப்படித்தான் நீங்களும் நானும் வாழ்கின்றோம். Amen. Amen. Say hallelujah. Hallelujah. Do you know what is white magic? White magic. கற்பூரம், மாயவித்தை, மலாஜாலம். Have you heard of white magic? You should be careful. மாயாஜாலமா? That is where the problem comes. Now what is white magic? White magicனா என்ன? White magic is the person prays sometimes in the name of a saint. புனிதரின் பெயரால ஒரு சிலர் செய்வது உண்டு. You think he is praying in the name of a saint. நீங்க நினைக்கிறீங்க புனிதரின் பெயரால அவர் ஜெபிக்கிறார் என்று. But he is actually praying in the name of an evil spirit. ஆனால் தீய ஆவியின் பெயரால் ஜெபிப்பது உண்மையில். There are some people, listen to me carefully, there are some people who will pray in the name of Saint Anthony. கவனமாக இருங்கள். ஒரு சிலர்கள் புனித அந்தோனியார் பெயரால் ஜெபிப்பார்கள். There are some people who will pray in the name of Saint Sebastian. புனித செபஸ்தியார் பெயரில் ஒரு சிலர் ஜெபிப்பார்கள். I want to ask you one question. நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். In whose name will you get healed? Jesus. Jesus, right? Clear everybody? Yeah. When you go to these people white magic, you know how they'll pray? They pray in the name of Saint Anthony. நீங்கள் இந்த செய்யும்போது அந்தோனியார் பெயரால் ஜெபிப்பார்கள். Saint Anthony cannot heal you. புனித அந்தோனியார் உங்களை சுகப்படுத்த முடியாது. No saint can heal you. எந்த புனிதர்களும் உங்களை சுகப்படுத்த முடியாது. We can get healed in the name of Jesus Christ. Amen. இயேசுவின் பெயரால், இயேசுவின் பெயரில் உங்களுக்கு சுகம் அளிக்க முடியும். So when we pray for people, how do we pray? We pray in the name of Jesus, be healed. Correct? நாம் ஜெபிக்கும்போது இயேசுவின் பெயரால் சுகம் பெற வேண்டும். We don't pray in the name of Colin, be healed. Nothing will happen. கோலின் பெயரால சுகமானா ஒண்ணும் நடக்காது. Nothing will happen. You're praying in the wrong power. There is only one name. தவறான வல்லமையில நம்ம ஜெபிக்கிறோம். ஒரு நாளும் ஒண்ணும் நடக்காது. His name is Jesus. அவருடைய பெயர் இயேசு. Do you know what is divination?
Divination. Okay, listen to me. Don't worry. You are very nice people in Coimbatore. You know no words. Divination means calling upon a spirit to know your future. இறந்த ஆவிகளை கூப்பிட்டு அதன் வழியாக எதிர்காலத்தை அறிவது. அந்த ஜால போர்டுன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன்ல, மாலா போர்டு. Through the spirit of divination they can foretell your future. அந்த இறந்த ஆவிகளின் வழியாக எதிர்காலத்தை அறிந்து கொள்ள முயற்சிப்பது. How many of you in a newspaper? பேப்பர் பார்த்திருக்கீங்களா? Sunday newspaper. ஞாயிற்றுக்கிழமை பேப்பர். You know what comes on the last page? கடைசி பக்கத்துல என்ன வருது தெரியுமா? What the stars foretell. இந்த வாரத்துக்குள்ள நட்சத்திரம் உங்களுக்கு என்ன சொல்லுது? You know what it know? What the stars, Aries, Pisces. You know what? How they use that method? அதை எப்படி செய்றாங்க தெரியுமா அந்த வழி? Through the spirit of divination. இப்படிப்பட்ட இறந்தோர் ஆவி வழியாக தான் செய்றாங்க. That's why just don't read it. அதை படிக்கவே படிக்காதீங்க. Don't say. Some people tell me, no, just for fun. ஒரு சிலங்க சும்மா படிக்கிறேன். I don't believe it, just for fun. அத நான் நம்பறதுல சும்மா படிக்கிறேன்னு சொல்றாங்க. I give them this example. நான் சொல்றேன் அப்படி செய்ய வேண்டாம் என்று. Imagine there is at the border of India and Pakistan. ஒரு உதாரணத்துக்கு இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு பார்டர்ல இருக்கும். The Indian soldier thinks, அந்த இந்தியன் வீரர் நினைக்கிறார், let me just go and see what the Pakistani soldier is doing. நான் உள்ள போய் பாகிஸ்தான் வீரர் என்ன பண்றான்னு பார்த்துட்டு வரணும். உள்ள போவாரா? The minute he enters into Pakistan he will be shot like a duck. பாகிஸ்தான் எல்லைக்கு உள்ள போனனே உடனே சுடப்படுவார். Why? ஏன்? You entered the enemy's territory. ஏனெனில் நீங்கள் எதிரிகளுடைய எல்லை பகுதியில் நுழைந்து விட்டீர்கள். Be a little careful. அதனால் கவனமாக நாம் இருக்க வேண்டும். Do you know what is Halloween? Halloween. Yeah, Halloween is becoming very popular nowadays. பிரபலங்களாக மாறுவது இந்த காலகட்டத்தில் ஹாலோவீன் என்று அழைக்கப்படுகிறது. They celebrate that just before All Saints Day, All Souls Day. October 30th they'll celebrate it. October 30th. October 1st. No, November 1st is All Souls. All Saints. Yeah, one day before that. அக்டோபர் 30 அந்த நாளை இதை கொண்டாடுகிறார்கள். You know what they do? They dress in black, they put costumes of the devil and they look terrible. அவர்கள் சாத்தானை போல கருப்பு உடை அணிந்து அசிங்கமா அக்டோபர் 30ஆம் தேதி கொண்டாடுறாங்க. I was in Australia. ஆஸ்திரேலியாவில் இருந்தபோது I went to preach a retreat. நான் ஒரு தியானம் கொடுக்க சென்றேன். I was staying in a house. ஒரு வீட்ல தங்கி இருந்தேன். And I was there during this October 30th. அக்டோபர் 13ஆம் தேதி அங்க இருந்தேன். Most of the houses, பெரும்பாலான வீடுகளில் all had these black flags. இப்படிப்பட்ட கருப்பு கொடிகள் எல்லா வீட்லயும் இருந்துச்சு. Different kinds of mask. You know what a mask is, no? Different kind of mask. All very eerie. வித்தியாசமான சாத்தானுக்கு ஒத்த முகமூடிகள் அநேக வீடுகளில் இருந்தது. So you must instruct your children not to take part in it. நம்முடைய பிள்ளைகள்கிட்ட இதில பங்கு கொள்ள கூடாது என்று நாம் அவளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். By taking part into it, you are giving the enemy an entry point. இவற்றில் பங்கெடுக்கும் போது சாத்தான் உள்ளே நுழைய வாய்ப்பு உண்டு. So be very, very careful. அதனால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். You know, this should do. There is so much. இவைகள் நமக்கு தீமைகள் செய்கிறது. Yeah, there is much more, but this should do for us. இது நமக்கு போதும். Amen. Amen. Say hallelujah. Hallelujah.